तैः भगवतपरमार्थैरसकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर् नित्ययोगनाम्ना प्रस्तुतिं यतिपतिप्रसादिनीं याजहार यतिराजविंशतिं तं प्रपन्नजनचातकाम्बुधं नौमि सौम्य वरयोगि पुङ्गवम्. சுவாமி மணவாள மாமுனிகள் எம்பெருமானாரே பரம பிராபியம், எம்பெருமானாரே நமக்கு உபாயோபேயம் என்பதை காட்டி அருளும் வண்ணம் சுதந்திர பிரபந்தமாக 2 பிரபந்தங்களை சாதித்துள்ளார். ஒன்னும் யதிராஜ விம்சதி, 2வது ஆர்த்தி பிரபந்தம். உபதேசரத்தினாலே திருவாய்மொழி நூத்தந்தாதி தேவராஜ மங்களம் போன்ற சுதந்திர கிரந்தங்களை சுவாமி சாதித்திருந்தாலும் யதிராஜ விம்சதியும் ஆர்த்தி பிரபந்தமும் சுவாமி சாதித்த சுதந்திர பிரபந்தங்களில் மிக உயர்ந்தது அப்படின்னு கருதப்படும். அந்த யதிராஜ விம்சதி ஆகிய திவ்ய பிரபந்தத்தில், யதிராஜ விம்சதி ஆகிய ஸ்லோக பிரபந்தத்தில் என்ன விஷயத்தை சாதித்துக் கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எம்பெருமானாரின் வைபவம் என்ன என்று தொடங்கி அவருடைய ஞான விகாசம் என்ன என்பதை முதல்ல தெரிவித்தார். அவருடைய அனுஷ்டான செய்தி என்ன என்பதை 2வது ஸ்லோகத்தாலே தெரிவித்தார். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் என்று சொல்லுமா போலே எம்பெருமானாரே பூர்ணர் என்று தெரிவிக்கும் வண்ணம் ஆச்சாரிய பூர்த்தி எல்லாம் நிரம்பி வழிந்தவர் சுவாமி அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு வருகிறார். இதுல 10 ஸ்லோகங்கள் வரைக்கும் இது வரைக்கும் அனுப்பிச்சிருக்கோம். அதுல என்ன விஷயம் பார்த்தோம்னா, முதல் ஸ்லோகத்தாலே எம்பெருமானாரினுடைய ஞான விகாசம் என்ன என்பதை தெரிவித்தார். 2வது ஸ்லோகத்தாலே அனுஷ்டான சைலி என்ன என்பதை தெரிவித்தார். 3வது ஸ்லோகத்தாலே எல்லா திரிகுணத்தால் என்னுடைய 3 கரணங்களாலும் எம்பெருமானாரினுடைய அடியார்களுக்கு எப்போதும் கைங்கரியம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆதாரவிந்தம் குருணா பஜாதம் குருணாம் பூராதிநாத குருகேச முகாத்திய பும்சாம் ஆதானு சிந்தன பரஹா சததம் வவேயம் என்று தெரிவித்தார். அதுக்கப்புறம் எம்பெருமானாரினுடைய திருமேனியிலேயே எப்போதும் மனது லயித்திருக்க வேண்டும் அப்படி என்பதை அடுத்த ஸ்லோகத்தாலே தெரிவித்தார். அப்புறம் திருமந்திரார்த்தத்தினுடைய நிஷ்டையெல்லாம் எனக்கு இருக்க வேண்டும், நீர் அதை எனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதற்கப்புறம் அந்த ஸ்லோகம் முடிந்து அதிலேந்து அடுத்த இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள் எல்லாத்திலையும் தன்னுடைய பாபத்தினுடைய வீரியம் எப்படி இருக்கு, அந்த பாபத்திற்கு எம்பெருமானார் மீது இருக்க வேண்டிய ஆசை, விஷயம் எம்பெருமானார் தான் விஷயம், எம்பெருமான் தான் விஷயம், அவர் மீது இருக்க வேண்டிய பாசனானது, அன்பானது, பிரேமையானது எப்போதும் இருக்க வேண்டி இருக்க அது அல்பமாயும் இந்த விஷயாந்தரத்திலே இருக்கிறதான ஞானமானது, விஷயாந்தரத்திலே இருக்கிற பிராவண்யமானது தலை சிறந்து விளங்குவதற்கு காரணம் என்ன என்று கேட்டுண்டு அதற்கு காரணம் என்னுடைய பாபமே அப்படின்னு தெரிவித்தார். அதற்கு அப்புறம் அந்த ஸ்லோகம் முடித்தா போது அதிலிருந்து ஒரு 4 ஸ்லோகத்தாலே நைச்சியானுசந்தானத்தை பண்ணிக்கிறேன். நான் எவ்வளவு மோசமானவன், எவ்வளவு தூரமானவன், நான் மூர்க்கன், ஏன்னா நான் என்னுடைய உண்மையான நிலை விஷயாந்தரத்திலேயே இருக்கு, காமவசத்திலேயே இருக்கு, இருந்தாலும் உன்னுடைய அடியார்கள் மத்தியிலே நான் உன்னுடைய பெரிய பிரேமையை உண்மையிலே உடையவன் போலே நான் நடித்து கொண்டிருக்கிறேன். அதனாலே ததோஸ்மி மூர்க்கா என்று தன்னை என்னுடைய நைச்சியான சந்தானத்தை எல்லாம் பண்ணி கொண்டு வருகிறார் சுவாமி 10வது ஸ்லோகம் வரைக்கும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்லோகமாகட்டும், அதுவும் இதே நைச்சான சந்தானத்தோட தொடர்ச்சி என்று சொல்ல போனோம். அதை ஏன் திருப்பி இதுக்கு ஒரு கேள்வி பிறக்கிறது, அந்த கேள்விக்கு பதிலாக இந்த ஸ்லோகம் அமையிறது. அதுக்கப்புறம் எம்பெருமானாரினுடைய கருணையை தவிர்த்து எனக்கு நல்கதிக்கு வேறு எதுவுமே கிடையாது, எம்பெருமானாரை தவித்து எம்பெருமானாரினுடைய கருணையை தவித்து எனக்கு புகலிடம் கிடையாது அப்படின்னு தெரிவிக்க போறார் அடுத்த ஸ்லோகத்தாலே. இன்னைக்கு இந்த ஸ்லோகார்த்தங்கள் என்ன என்பதை யதாசக்தி யதாமதி யதாசமயம் விண்ணப்பிக்கிறேன். பாபே கிருதே யதி பவந்தி பயானுதாப
லஜ்ஜா புனः கரணமஸ்ய கதம் கட்டேத மோகேன மேன பவதீய பயாதிலேஷः தஸ்மாத் புனः புனரகம் யதிராஜ குருவே. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இதுல கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் ஸ்லோகங்கள்ல முன்னாடி வரைக்கும் ஐயோ ஹந்த ஹந்த, எவ்வளவு துக்கம், எவ்வளவு மோசமான நிலை அப்படின்னு பாடிக்கொண்டு வருகிறார். வந்த உடனே ஒரு கேள்வி வரும். என்ன ஆழ்வார்கள்லாம் என்ன தெரிவிக்கிறார்? பழுதே பல பகலும் போயினையன்னு அஞ்சி அழுதேன். ஐயோ, இவ்வளவு காலம் வீணா போயிடுது. எம்பெருமான பத்தின சிந்தனை இல்லாம, அவனினுடைய அடியார்களுக்கு கைங்கரியம் செய்யாமல் என்னுடைய நாளெல்லாம் இப்படி போயிடுது. உனபாதம் உண்ணா நாள், உனபாதம் நன்னா நாள் என்னார். நாம சாப்பிடாம இருக்கிற நாள் அப்படின்னா எம்பெருமானுக்கு ஆராதனம் செய்யாத நாள் தான் நாம் சாப்பிடாத நாள் அப்படின்னு கொள்ள வேண்டும்னு பெரியவர்கள் காட்டும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இவ்வளவு நாள் போயிடுதே அப்படின்னு துக்கப்படுறது, துக்கப்பட்டா அதை திருப்பி செய்யாமல் இருக்கணும் இல்லையா? நாம ஏதோ ஒருத்தர் ஒரு தவறுதலை செஞ்சு விட்டார் அப்படின்னா, அவர் ரொம்ப உத்தம அதிகாரியாக இருக்கும்போது அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த தவறை திருப்பி செய்யாமல் இருக்கணும். ஒரு தவறு செஞ்சுட்டா அத நாம மறுபடியும் மறுபடியும் செய்துட்டே இருக்கிறது ஒரு உத்தம அதிகாரிக்கான ஒரு செயலாக இருக்காது. அப்போ இவ்வளவு தூரம் வருத்தப்படுறீரு, இப்படி என்னுடைய காலம் இப்படி நசையாயிடுத்தே அப்படின்னு நீர் வருத்தப்படுறாரு. அப்போ திருப்பி எப்படி அந்த தவறை செய்ய முடியறது? இல்ல ஏன் அந்த தவறை தேவரி செய்யறீர் அப்படின்னு ஒரு கேள்வி. அதற்கு தெரிவிக்கிறார், உத்தம அதிகாரிகள்லாம் எப்படி இருப்பா தெரியுமா? பாபே கிருத்தே யதி பவந்தி. பெரிய அதிகாரிகள், உத்தம அதிகாரிகளா இருக்கா. ஏன்னா கலி கோலாகலம் என்பது உத்தம அதிகாரிகளையும் அது ஒரு தவறுதான செயலிலே ஈடுபடுவதற்கு அது அது அப்படிதான் முயல வைக்கும். அதுதான் கலியினுடைய காலம். விண்ணுளார் பெருமானையும் விண்ணுளார் பெருமானை தொழும் அவாளையும் செரும் ஐம்புலனிவை என்னால் ஆழ்வார். விண்ணுளார் பெருமான் நித்திய இருக்கா, நித்திய சூரிகளை கூட தன் வசம் படுத்தக்கூடியதான சாமர்த்தியம் படைத்ததான ஐம்புலனிவை. அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேனச்ச கிருஷ்யத்தை. ரொம்ப கஷ்டம் அர்ஜுனா, இது ஒன்றும் சாமானியம் கிடையாது. மனதை கட்டுப்படுத்துறதுங்கிறது நாமளே நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். எம்பெருமானுக்கு ஏதோ கைங்கரியம் செய்யணும்னு ஆரம்பிக்கிறோம், பெருமாள் சன்னதியில உட்கார்றோம், ஏதோ அருளி செயல் பாசுரங்களை அப்படியே சொல்லிட்டு வரணும்னு ஆசைப்படுறோம். ஆனா மனப்பாடமா இருக்கு, சந்தையா எடுத்து நெற்றுவாய்த்து இப்போ அதை சொல்லிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வரும்போது நன்னா மனப்பாடம் ஆகி சொல்லிக்கொண்டே இருப்போம். வாய் அதை நல்லா சொல்லிட்டு இருக்கோம், மனது எங்கேயோ அலபாங்கிட்டு இருக்கும், மனசு எங்கேயோ கவலைப்பாங்க. இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய ஒரு யந்திரம், ரொம்ப சக்தி வாய்ந்த யந்திரம் எதுன்னா மனசுதான். ஏன்னா இங்கேந்து நேர நாம வேற ஏதாவது ஒரு லோகத்துக்கு போகணும், இல்ல வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும்னா ரயில் வண்டி இந்த வேகத்துல போகும், பிளேன் இந்த வேகத்துல போகும். மனது அதை எல்லாத்தையும் காட்டிலும் வேகமான நிலையில நம்ம சிந்தனத்தை எடுத்துட்டு போகும். அப்படி விண்ணுளார் பெருமான் நித்திய சூரிகள் வாழ கூட இந்த ஐம்புலனானது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கான சாமர்த்தியம் படைத்தது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்னு பெரியவர்கள் காட்டி கொடுக்குறாங்க. ஆக அப்படிப்பட்ட பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாபே கிருதே, ஏதாவது ஒரு பாபத்துல ஈடுபட்டுட்டாலும் என்ன பண்ணுவான், அவளுக்கு இந்த 4 வந்துரும். என்ன வரும்னா பயம், அனுதாபம், லஜ்ஜா, இந்த 3 வந்ததுனால அதை மறுபடியும் செய்யாமல் இருப்பார்கள். பாப்பே கிருதே, ஒரு பாப்பம் செஞ்சுட்டான் அப்படின்னா அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல என்ன வேணும்? பாபே கிருதே யதி, என்ன வேணும்னா பயம் வேணும். இப்போ இது ரொம்ப சாமானியம் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு காரியம் நடந்துருக்கு அப்படின்னா இப்ப அதனால என்ன, இதனால என்ன ஆயிட போகுது? இது ஆங்கிலத்துல சொல்லச்சு வாட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆயிட போகுது? அதனால என்ன ஆயிடும்? செய்யலையா, செய்யல, என்ன ஆயிட போகுது? அதாவது ஒரு காரியம் தவறு, அது செய்யல, அது சாஸ்திரத்துக்கு விரோதம் அப்படின்னா நம்ம அதனால வரக்கூடியதான
ஒரு பிரதிபலன் என்ன என்பதை நினைத்து அஞ்ச வேண்டும் என்பதே இல்லை. ரொம்ப சிஸ்டர்களா இருக்கா, நான் ரொம்ப எதிர்காலத்தை பத்தி யோசிக்கலைன்னா கூட எம்பெருமானுக்கு இது சந்தோஷத்தை விளைவிக்காமல் போய்விடும். எம்பெருமானுக்கு இது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி கொடுத்துடும். எம்பெருமானாருக்கு நாம் செய்யக்கூடிய இந்த செயலானது ஒரு துக்கத்தை கொடுத்துடும்னாது பயம் இருக்கும். ஸ்ருதிர் ஸ்மிருதிர் மமைவ ஆக்ஞா, என்னுடைய ஆணையே ஆக்ஞாச்சேதி மமைவ துரோகி, என் அந்த ஆக்னியை கடைபிடிக்காமல் இருக்கக்கூடியவன், சாஸ்திரத்தை கடைபிடிக்காமல் இருக்கக்கூடியவன் யாருன்னா எனக்கு துரோகி என்னான் கண்ணன் பெருமான். ஆக இது அந்த பயம், அதாவது இதனால வரக்கூடிய பாப்பத்தாலே எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும். அதை காட்டிலும் எம்பெருமானுக்கு ஒரு கண்ணசைவு வந்து விடுமே, எம்பெருமானுக்கு ஒரு நோவு வந்துடும், எம்பெருமானுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமை வந்து விடுமே அப்படின்னாது பயம் இருக்கும். இந்த பாபம் பண்ணினா அந்த பாபம் பண்ணிவிட்டோமேன்னு ஒரு பயம் இருக்கணும். அதற்கப்புறம் அதனால வர வேண்டிய அனுதாபம் இருக்கணும். அனுதாபம்னா ஐயோ இப்படி செஞ்சுட்டோமே, நம்ம தகுதிக்கு இப்படி செய்யலாமா, நம்மளுடைய நிலைமைக்கு நம்ம இப்படி செய்யலாமா, எம்பெருமானுடைய அடியாருன்னு நம்ம இருக்கோம், நாம இந்த மாதிரி ஒரு காரியத்துல ஈடுபடலாமா அப்படின்னு அனுதாபம் இருக்க வேண்டும். அனுதபித்தல், அனுதாபம்னா அதை நினைச்சு துக்கப்பட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு தாபப்படுறது, துக்கப்படுறது. அந்த அனுதாபம் இருக்க வேண்டும். அந்த அனுதாபம் இருந்த இனிமேல் செய்ய மாட்டான். அடுத்து லஜ்ஜை இருக்க வேண்டும். ஒரு பெரியவர்கள் முன்னாடி நாளைக்கு போய் நம்ம நிக்க போறோமே, ஐயோ அந்த கோஷ்டியில நிக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபட்டுட்டு அந்த கோஷ்டிக்கு போய் நிக்கலாமா அப்படின்னு ஒரு லஜ்ஜை இருக்க வேண்டும், வெட்கப்பட வேண்டும். இந்த மூணும் இருந்தா அந்த பாபத்தின் மறுபடியும் செய்வது என்பது நடக்காத காரியமா இருக்கும். இதை தாண்டிடும். இதோட இந்த மூணு உதாரணமா சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து அதற்கான பிராயஷ்சித்தம் என்ன, ஒரு தவறான செயல் செய்து விட்டா, நடந்துட்டு அதுல இருந்து எப்படி போக்கிக்கிறது, அதுக்கான பிராயஷ்சித்தம் என்ன என்பதை தேட வேண்டும். ஆக ஒரு பாபம் நடந்து விட்டது, ஒரு தப்பான செயல் நடந்துச்சுன்னா என்ன வேணும், முதல்ல பயானுதாப லஜ்ஜா, பய அனுதாபம் லஜ்ஜா, இந்த மூணும் நடந்தா அப்பதான் கேக்குறார் கரணமஸ்ய கதம் கட்டேத. இப்படி உண்மையா இருந்தா சிஸ்டர்கள்லாம் இருக்கா, அவள்லாம் எப்படி இருப்பா, இந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு தப்பான செயல், ஒரு கலியினுடைய காரணத்தால அவ செஞ்சுட்டான்னா அவளுக்கு பயம் வரும், அனுதாபம் வரும், அதுல இருந்து லட்சை வரும். அதுக்கப்புறம் திருப்பி அதே காரியத்தை புனகா மறுபடியும் அந்த காரியத்தை செய்வது எப்படி நடக்கும், கதங்கட்டேத்த எப்படி நடக்கும். ஆனா நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, எப்போதும் அதை செஞ்சுட்டே இருக்கேன். எதி பவந்தி, அது இருந்தா நான் செய்ய மாட்டேன். பயமோ அனுதாபமோ லஜ்ஜாவோ இருந்திருந்தா மறுபடியும் மறுபடியும் அந்த காரியத்தையே செய்ய மாட்டேன். என்ன கேடு வருமோ, இதனால எம்பெருமானுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல் போய்விடுமோ, பெரியவர்கள் முன்னாடி எப்படி போய் நான் நிற்க முடியும் அப்படின்னு எல்லாம் வெட்கமே இல்லாமல் இருப்பதாலே எதி பவந்தி, அது இருந்தா திருப்பி செய்ய மாட்டேன். ஆனா அது இல்லாதபடியாலே அஸ்ய புனக்கரணம் கதம் கட்டயத்தை, இப்படி இருந்தா எப்படி பண்ணுவான். ஆனா நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, அது இல்லாமல் அது இல்லாமல் இருப்பதாலே மோகேன, எனக்கு எப்படி ஆயிடுத்து, ஒரு மோகம், என்னுடைய கர்மாவினாலே, என்னுடைய பாபத்தினுடைய கூட்டங்களாலே என்னுடைய அறிவானது மறைக்கப்பட்டிருக்கு. இதுதான் சாஸ்திரம், இதுதான் செய்ய வேண்டும், இது செய்யலாகாது. அதாவது எங்க சுவாமி அடிக்கடி சொல்லுவார், பிரமேயம் கைவந்தவனுக்கு, பிரமாணம் கைவந்தவனுக்கு சொல்லிற்றெல்லாம் வார்த்தையாம் அப்படின்னு சொல்லுவார். பிரமாணம் கைவந்தவனுக்கு சொல்லிற்றெல்லாம் வார்த்தையாம். ஒரு பெரிய அதிகாரி இருக்கார், பெரிய சாஸ்திரஜர். அவர்கிட்ட போய் யாரோ ஒரு சம்சயம் கேட்கிறான்னா, ஒரு பெரிய மகான், அவ ஒரு புஸ்தகம் பார்த்து அது என்னன்னு ஒரு வாட்டி ஆலோசனை பண்ணி சொல்றேன்னுலாம் சொல்ல மாட்டான். அவ வாக்குலேருந்து வர்றது அப்படியே சாஸ்திரமா இருக்கும். சொல்லித்தெல்லாம் வார்த்தையாம், சொன்னதெல்லாம் அப்படியே சாஸ்திரமா இருக்கும். அது இல்லாமையாலே மோகேன,
நீச்ச விஷயத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அதையே அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணுங்கிற ஆசை இருந்துட்டே இருக்கு. அந்த மோகேன இருப்பதாலே, அது மோகம் இருப்பதாலே திருப்பி திருப்பி அதை நான் பண்ணிட்டே இருக்கேன். தஸ்மாத் அகம் புனகா புனகா குருவே மோகேன மோகேன மே ந பவதி இக பயாதிலேஷா. எனக்கு அதனால ஒரு இது மாதிரி ஆயிடுத்துனா, சாஸ்திரத்துக்கு மரியாதை இல்லாம ஆயிடுத்துனா எவ்வளவு கிளேஷம் ஆயிடும், எவ்வளவு துக்கம் வந்துடும், எவ்வளவு தவறான செயலாயிடும், அந்த பாப்பத்தினுடைய பயன் என்னை எவ்வளவு துக்கப்படுத்தும் அப்படின்ற அறிவு இல்லாமையாலே, மோகம் இருப்பதாலே, மோகே நமே ந பவதி ந பவதி இல்லாமையாலே இஹா பயாதிலேஷா. அதனால லவலேஷம் கூட பயம் இல்லை. ஏன் பயம் இல்லாமல் இருக்கு? மோகம். சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்கு, சாஸ்திர மரியாதையை செய்யலைன்னா பாப்பம் வந்து சேரும் அப்படிங்கிற ஞானம் இருந்தும், இந்த பாப்பத்தாலே சம்சாரத்திலே இருக்கக்கூடியதான விஷயத்திலே இருக்கக்கூடிய பிராவண்யத்தாலே அப்படியே அதிலேயே நோட்டம் விட்டு இருக்கிறதுனால, மோகத்தாலே நான் பீடித்தனாக இருப்பதாலே எனக்கு அந்த பயமானது லவலேஷம் இல்லாமல் இருக்கு. ஐயோ என்ன கொடுமை! மோகேன மேன பவதீக பயாதி லேசா. முன்னாடி சொன்ன வார்த்தை எப்படி? பெரியவர்கள் மகனீயர்கள் அவள்லாம் என்ன பண்ணுவா? ஒரு வாட்டி தவறு பண்ணிட்டா, ஏதோ கலியினால பண்ணிட்டான்னா மறுபடியும் மறுபடியும் அதை நினைத்து அனுதாபப்படுவார்கள். அதனாலே பயத்தாலே பீடித்தவர்களாவார்கள், லஜ்ஜையோடே இருப்பார்கள். அப்படி இருந்து புனகா காத்தம் அதை திருப்பி பண்ணறதுக்கு எப்படி அவளால முடியும்? கதம் கட்டேதா, அது எப்படி அவளால திருப்பி பண்ண முடியும்? அப்படி பண்ணாமல் இருக்கக்கூடியவர்கள். நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? மோகத்தாலே பீடிதனாக இருப்பதாலே மோகேன மேன பவதி, எனக்கு சாஸ்திர ஞானம் இல்லாததுனால பயாதிலேஷா, ஒரு லவலேஷம் பயம் இல்லாமல், பயாதிலேஷா ந பவதி, பயம் லேஷ துளியோண்டு மோகேன மேன பவதி, அந்த மோகத்தாலே பீடித்தனாக இருப்பதாலே எனக்கு இந்த விஷயங்கள்லாம் இது தப்பு இது சரி அப்படின்னு தெரியாத மோகத்தாலே இருக்கேன். மோகத்தாலே பீடித்தனாக இருக்கேன். மோகத்தாலே பீடித்தன்னா அஜ்ஞானத்தாலே பீடித்தன்னு இல்ல. சாஸ்திரம் என்னன்னு தெரிஞ்சு கூட அதுல அதுல ஈடுபடுவதற்கான ஒரு கட்டுப்பாடு, ஒரு வைராக்கியம், அந்த நிஷ்டை இல்லாததுனால மோகத்தாலே பீடிதனாக இருப்பதாலே தஸ்மாத் அகம் புனகா புனகா குருவே. அதனால நான் என்ன பண்றேன்? திருப்பி திருப்பி மறுபடியும் 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 அதையே நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஏன் மறுபடியும் மறுபடியும் பாப்ப காரியத்துல ஈடுபடுறேன்? மோகம், பழைய பாப்பம், அதனுடைய காரணத்தால வந்த மோகம். அந்த மோகத்தால மறுபடியும் மறுபடியும் தவறான செயல்னு தெரிந்தும், பெரியவர்கள் சிஷ்டாச்சாரர்கள் எப்படி இருக்கா? ஒரு காரியம் தவறுதலா போயிடுச்சுன்னா அதனால ஒரு பயத்தாலே பீடித்தவர்கள் ஆகிறார்கள், அனுதாபப்படுகிறார்கள், லஜ்ஜையோட கூடியவர்களாக ஆகிறார்கள். அதனாலே அதை மறுபடியும் மறுபடியும் செய்பவர்கள் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அழ்வார்கள் அவளுடைய முந்தைய தசையை சொல்லும் போது, பழுதே பலவகலும் போயினா என்ன ஆடலாம், வேதநூல் பிராயம் 100 என்று பாடுறார். அப்ப பாடும்போது வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தான் புகவரேலும் பாதியம் உறங்கி போகும் நின்னை 15 ஆண்டு பேதை பாதகன் அதாகும் பிணி அப்படின்னார். பேதை ரொம்ப குழந்தையா இருக்கிறது, பாலகன் அதோட கொஞ்சம் பெரிதா இருக்கக்கூடிய வயசு, பேதை பாலகன் அதாகும் பிணி மூப்பு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார். இந்த அதாகுங்கிறது யௌவனத்தை குறிக்கக்கூடியதான சப்தம். ஆழ்வார் அங்க யௌவனம்னு சொல்லியிருக்கலாமே, இளமைன்னு சொல்லியிருக்கலாமேன்னா, அந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இளமையில பட்ட பாடு என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த வார்த்தையை கூட ஆழ்வார் சொல்றதுக்கு தயாராக இல்லை. அப்படி புனகா புனகா எப்படி பண்ண முடியும் அந்த தவறான காரியத்தை? நான் மோகத்தாலே பீடிதனாக இருக்கிறேன். அதனால ஒரு பயாதிலேஷா, ஒரு பயம் கூட இல்லாமல் இருக்கிறதாலே தஸ்மாத் அதனாலே புனகா புனகா அகம் புனகா புனகா புனః புனரகம் யதிராஜ குருவே. அதனால நான் திருப்பி 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 அதை பண்ணிட்டு இருக்கேன். உம்முடைய கருணை தான் எனக்கு உபாயம்னு அடுத்து சொல்ல போறேன். பாபே கிருதே யதி பவந்தி பயானுதாப லஜ்ஜா புனః கரணமஸ்ய கதம் கடேத மோகேன மேன பவதீஹ பயாதிலேஷः தஸ்மாத் புனః புனரகம் யதிராஜ குருவே. அதனால மறுபடியும் மறுபடியும் மோகத்தாலே பீடித்தனாக இருப்பதாலே மறுபடியும் மறுபடியும் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு, ஒரு செய்த காரியம் தப்பு என்று கூட அறியாமல் இப்படி திருப்பி திருப்பி புத்திபூர்வகமாக, அதாவது ஒரு காரியம் ஏதோ தவறுதலா நடந்துட்டு அப்படின்னா
அது புத்தி பூர்வகமாக செய்யறோம்னு அர்த்தம் கிடையாது. ஆனா புத்தி பூர்வகமாக செய்யறது அப்படிங்கிறது நல்லா யோசனை இருக்கு, அது என்ன விஷயம்னு தெரியறது, இது தவறுன்னு தெரியறது, இருந்தாலும் அதை போய் மறுபடியும் மறுபடியும் செய்யறேனே, புத்தி பூர்வகமாக செய்கிறேனே, அது ஏன் எனக்கு இருக்கக்கூடிய மோகத்தாலே அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தாலே. இதெல்லாம் எதுக்குன்னா நமக்கு தெரியணும் அது எப்படி நாம செய்யாமல் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டும் என்பதற்காகவும், நாம நைச்சானுசந்தானம் பண்ண வேண்டும் என்பதற்காகவும் சுவாமி இதை தெரிவிக்கிறார். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம், அதாவது அடுத்து அந்த ஸ்லோகத்துக்கு தஸ்மாத் புனః புனரகம் எதிராஜ குருவே என்ன மறுபடியும் மறுபடியும் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இந்த எம்பெருமானாரினுடைய திருவடியே பரம பிராபியம் அப்படின்னு சொல்ல போற அந்த அவருடைய அடியன் அவருடைய அனுகிரகம், அவருடைய கருணை, தயை, அதுதான் நமக்கு உரிய ஒரே வழி, அவருடைய திருவடியே நமக்கு எல்லாத்துக்கும் பிராபியமாக இருக்க போகுது அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து தெரிவிக்க போற வார்த்தை. அதுல மத்த ஆச்சாரியர்களுடைய வைபவம் என்னங்கிறது எல்லாத்தையும் பூராதிநாத குருகேஷங்கிறத பத்தி எல்லாம் தெரிவிக்க போற. ஆக இதுதான் இந்த அவதாரிகையில ஒரு ரொம்ப இந்த ஆத்ம வஸ்துக்கு கரண கலேபரங்களை எம்பெருமான் கொடுத்து அவன் கைங்கரியத்துக்காக கொடுக்குறான். கொடுத்து தான் இராமடம் ஊட்டுவார போலே அப்படின்னு சொல்றான். இராமடம் ஊட்டுவார போலே எம்பெருமான் எப்போதும் இருந்து கொண்டிருக்கு. இராமடம் ஊட்டுதல்னா என்ன? ஒரு தாயார் அவனுடைய குமாரன், இந்த குமாரன் தாயோட சண்டை போட்டுட்டான். சண்டை போட்டுட்டு இனிமேல் எனக்கும் உனக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது, நான் இங்க இருக்க போறது இல்ல, நீங்க எப்போதும் இத்தம் சொல்றேன்னு எனக்கு பிடிக்காதையே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே அங்கேருந்து தன்னுடைய ஏதோ ஒரு சத்திரம் இருக்கு, அந்த ஊரு கோடியில ஒரு சத்திரம் இருக்கு, அந்த சத்திரத்துல போய் இருக்கலாம், இனிமேல் நம்ம திருமாளிகைக்கு ஆத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு இருந்திருக்கான். அப்படி இருந்தா இந்த தாயாருக்கு மனசு வருத்தமா இருக்கு. ஐயோ இப்படி குழந்தை இருக்கானே, இன்னைக்கு ராத்திரி சாட்டானான்னு தெரியல, ஏதோ கோப்ப வருஷத்தால போயிட்டா அப்படின்னு அந்த குழந்தை அந்த தாய் என்ன பண்றான்னா, அண்ணா சாதம் எல்லாம் கட்டி அதுக்கு பாத்திரத்துல எல்லா சாதத்தையும் கட்டி நேரா அந்த சத்திரத்துக்கு போக போறான். அவன் பசியோட இருக்கான், இருந்தாலும் ஒரு வரட்டு கௌரவம், தாயிடத்தே கௌரவம். அதனால என்ன பண்ணுவான், இப்ப இவன் போய் இந்த இதான் பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு தாயார சொன்னா சாப்பிட மாட்டான். அதனால என்ன பண்றா, அங்க யாரோ ஒரு வழிபோக்கன் இருக்கு, இந்த பக்கம் யாரோ போயிட்டு இருக்கா வழிபோக்கன், போனோம்னா அவர் அழைச்சு அந்த சத்திரத்துல நான் இப்ப இங்கதான் இருக்கேன், சத்திரத்தை படுத்துட்டு இருக்கான் பத்தியில, அது என்னுடைய குழந்தை தான், நான் சொன்னா சாப்பிட மாட்டான், அதனால இந்த பாத்திரத்துல சாதம் எல்லாம் வச்சிருக்கேன், பிரசாதம் வச்சிருக்கேன், இங்க போய் அவன் இடத்த கொடுக்க வேணும், கொடுத்து சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நான் போய் சொன்னா சாப்பிட மாட்டான் அப்படின்னு. இதுதான் இராமடம் ஊட்டுதல் அப்படின்னு பேரு. ஆக எம்பெருமான் நம்மளுக்குள்ள அந்தர்யாமியாகவும் இருக்கான். ஏன்னா நேர வந்து நின்னான்னு வச்சுக்கோங்க, நேர வந்து நிக்கிறான். அந்தர் பகிஷ்டத சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று எல்லா இடத்திலேயும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் எம்பெருமான். நமக்குள்ள அந்தர்யாமியா இருக்கான், வெள்ளியும் வியாப்தியோட இருக்கிறான் எம்பெருமான். அப்படி இருந்தாலும் நாம அவனை பாக்குறது இல்லை. அந்தர்யாமியாக இருந்து ஒரு சமயம் பார்த்து இந்த ஆத்மாவுக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்ய வேண்டும் அப்படின்னு காத்து கொண்டே இருக்கான். இராமடம் ஊட்டுவாரை போலே அப்படின்னு பெரியவா தெரிவிக்கிறார். ஆனா நமக்கு தெரியறதோ அந்த எம்பெருமான் உள்ளேயும் அந்தர்யாமியா இருந்துட்டு இருக்கானே நமக்கு தெரியறதா, இல்ல வெளியில அந்த எம்பெருமான் வியாப்தி இருக்கானே நமக்கு தெரியறதான்னா, நமக்கு அவனுடைய நிலையே தெரியாமல் இருக்கு. உள்ள இருக்கான்னு தெரியல, வெளில இருக்காங்கிறதும் தெரியல. அதை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அந்தர் பகி சகல வஸ்து சந்தமீஷம் அந்த புரஸ்திதாவாம் அவீக்ஷ்யமானஹ கந்தர்பவஸ்ய ஹிருதய சததம் பவாமி அந்தத்வ பிரமணஸ்ய யதீந்திரநாருஹ. யதிராஜரே, யதீந்திர, எனக்கு ஒரு விஷயத்துக்கு தகுதி கிடையாது. நாருஹா, அருகதை இல்லாதவன் நான். ஹந்தா, எவ்வளவு மோசம் தெரியுமா, எவ்வளவு துக்கமான காரியம் தெரியுமா, எனக்கு ஒரு விஷயத்துக்கு தகுதி கிடையாது. எதற்கு தகுதி கிடையாது அப்படின்னா, துவத் அக்ர கமனஸ்ய யதீந்திர நாருஹா, எனக்கு தகுதி கிடையாது. எதுக்கு தெரியுமா, துவத் அக்ர
கமனஸ்ய, முன்னால் வருவதற்கே எனக்கு தகுதி கிடையாது. முன்னாடி வர்றதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஏன் ஏன் உமக்கு தகுதி கிடையாது? நீர் அடுத்த ஸ்லோகம் சொல்ல போறார். நாதஹா, அப்படி தகுதி இல்லாமல் நான் வந்தா கூட நீர் பாப்பத்தை எல்லாத்தையும் பொறுத்துண்டு என்னை கருணையோடு ரட்சிக்க போகிறீர். உம்ம கருணைக்கு மிஞ்சினது யாரும் கிடையாதுன்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போற. இந்த ஸ்லோகத்துல சொல்றார், நார்கா, எனக்கு தகுதி கிடையாது உம்ம முன்னாடி வர்றதுக்கு. துவத் அக்ர கமனஸ்ய நார்கா, எனக்கு வர்றதுக்கு தகுதி கிடையாது. உம்ம முன்னாடி வர்றதுக்கே தகுதி கிடையாது. ஏன் அப்படின்னா, கந்தர்பவசிய கிருதய சததம் பவாமி, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? காமத்தாலே பீடித்தனான கிருதயத்தை உடையவனாய் இருக்கிறேன். கந்தர்பவசிய கிருதய சததம் பவாமி, எப்போதும் கந்தர்வன் அவனுடைய காமத்துக்கு அரசன் யாரோ அவனினுடைய நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எம்பெருமானினுடைய அடிமையாக இருக்கணும். எம்பெருமான் விஷயமாக இருக்கணும் இல்லையா? எம்பெருமான் தான் நமக்கு ரக்ஷகன், காத்துன்னு இருக்கான், சம்பந்தத்தோட இருக்கிறான். தகப்பனார் சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே. எல்லா விதமான பந்துவாவும் எம்பெருமான் தான் இருக்கான். எல்லா விதமான பந்துவாவும் நமக்கு இருக்கிறது எம்பெருமான் மட்டும்தான். அப்படி இருக்க வேண்டிய எம்பெருமான் எங்கேயோ போய் தனியா இருக்கான். அவன் மாட்டு பரமபதத்துல மட்டும் இருக்கான், இங்க எங்கேயும் இல்ல, நம்ம பக்கத்தையே இல்ல அப்படின்னா கூட பரவாயில்ல. அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? அந்தர்பகி சகல வஸ்து சந்தம் ஈஷம், ஒரு வஸ்து விடாம சகல வஸ்துஷு அந்தஹா பகிஹி, உள்ளேயும் வெளியிலேயும் எப்போதும் இருந்து கொண்டு அதை எல்லாவற்றையும் ரட்சித்துக் கொண்டு இருக்கிறான் எம்பெருமான். நாராயணான் அயனகா, நாரவஸ்துக்கள் எல்லா பதங்களுக்கும் ஒரு உறுப்பிடமாக எம்பெருமானை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் அது எல்லாத்தையும் நாராகா அப்படிங்கிற சப்தத்துக்குள்ள அடக்கிடலாம். அதுக்கு அயனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய் நாராயணனே, நீ என்னை அன்றியிலை. ஏன்னா இந்த நாராயணங்கிற சப்தமே எப்படி இருக்கு? நீ எல்லா இடத்துலயும் வியாப்தியோட இருக்கிறாய், உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறாய் அப்படின்னு இருப்பதால் தானே இருக்கு. அப்போ என்ன இல்லாம நீ எப்படி எங்க வியாபிக்க முடியும்? அதனால நான் உன்னை விட்டு கிடையாது, ஏன்னா நீ என்னோட வியாபித்து இருக்கிறதுனாலதான் இந்த ஆத்ம வஸ்துவே சத்தபித்து இருக்கு. அதே போல நான் அந்த நாராயணான்ற சப்தத்துக்கு உனக்கு எப்படி இருக்கு? நீ என்னோட வியாபித்து இருக்கிறதுனாலதான் இருக்கு. அதனால நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய் நாராயணனே, நீ என்னை அன்றி இலை அப்படின்னார் ஆழ்வார். அது போல சகல வஸ்துஷு அந்தர் பகிஹி சந்தமீஷம், எம்பெருமான் எப்படி இருக்கான்? எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் அந்தர் பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா, உபனிஷத் சொல்றது. உள்ளும் புறமும் அந்தர் பகிஹி, உள்ளேயும் வெளியிலேயும் எல்லா வஸ்துக்களுக்கும் எம்பெருமான் வியாப்தியோட இருக்கிறான். உள்ளேயும் புறமும் வியாபித்திருக்கான் எம்பெருமான். கிராமடம் ஊட்டுதல், அந்தர்யாமே அதுக்கு இருக்கான். கிராமடம் ஊட்டுதல், இந்த ஒரு நாள் வந்துடாதா, இவனுக்கு ஒரு நல்ல புத்தி வந்துடாதா, திடீர்னு ஒரு நாள் போகிறோம், அப்படியே ஒரு சன்னதி இருக்கு, சன்னதி வாசல்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா, ஏதோ உற்சவம் போல இருக்கு, நிக்கிறான், அப்படியே அந்த எம்பெருமானை பார்த்து கை கூப்புறான். இப்படி எதிர்ச்சையாக இவன் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து இவனுக்கு சுகிருதத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கான் எம்பெருமான். வழி பார்த்து, நேரம் பார்த்து, சமயம் பார்த்து காத்துட்டு இருக்கான், சமயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான் எம்பெருமான். அப்படி எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் உள்ளேயும் புறமும் எம்பெருமான் வியாபித்து இருக்கிறான்னு உபனிஷத் சொல்றது. எல்லா பொருளையும் வியாபித்து கொண்டிருக்கிறான். ஆனா நான் எப்படி இருப்பேன்? அகம் அந்தஹா இவ புரஸ்திதம், கண்ணு தெரியாதவன், ரொம்ப பாவமா கண்ணு தெரியாதவர் ஒருத்தர் இருக்க. அவருக்கு என்ன ஆகும்? யாரோ முன்னாடி போய் நின்னான்னா யாரோ நிக்கிறான்னே தெரியாது. அந்த மாதிரி அவருக்கு யதார்த்தமா அவருடைய தாபத்தாலே அவருடைய பாபத்தாலே அந்த மாதிரி தபிச்சு. ஆனா நான் எப்படி இருக்கேன்? வெளியிலன்னா கண்ணு தெரியாது, உள்கண் அப்படியே மயங்கி போய் இருக்கிறதுனால, மறைக்கப்பட்ட கண்களை உடையவனாக உள்கண் இல்லாததுனால எப்படி இருக்கேன் தெரியுமா?
எம்பெருமான் இப்படி உள்ளேயும் வெளியிலேயும் நன்னா வியாபித்திருக்கக்கூடிய எம்பெருமானை எப்படி ஒரு அந்த காலத்தை உடையவர், எப்படி ஒரு பார்வை இல்லாத ஒருவர் இன்னொரு எதிர்க்கே இருக்கக்கூடிய வஸ்துவை பார்க்காமல் இருப்பாரோ, அது போல நானும் எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கக்கூடிய எம்பெருமானை பாராமல் இருந்து கொண்டிருக்கிறேன். எப்படி ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் பார்க்காம இருப்பாரோ, அதே போல எம்பெருமான் எல்லா இடத்திலேயும் வியாபித்து இருந்தாலும் நான் கண்ணிழந்தவன் போலே, உள்கண் இல்ல வெளிக்கண் நன்னா தெரியறது, உள்கண் இழந்தவன் போலே எம்பெருமானை பாராமல் இருக்கிறேன். புரஸ்திதம் அகம் அந்தஹா இவ புரஸ்திதம். அப்படினால என்ன ஆறுது? அவீக்ஷியமானஹா சன்னு. அதனால அந்த எம்பெருமான் இருப்பதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. எம்பெருமான நான் பாக்குறதே கிடையாது. எல்லா இடத்துலயும் வியாபித்துட்டு இருக்கான். அந்த எம்பெருமான நம்ம பாக்குறதே கிடையாது. எம்பெருமான் இருக்கான்ற நினைவே இல்லாமல் இருக்கிறோம். ஆழ்வார் 10 பாசுரம் பாடியிருக்கார் நாயகியா. மண்ணையிருந்து துழாவி வாமனன் மண் இது வெண்ணும், விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தவன்னு கைகாட்டும். தாய் சொல்றான், என் பொண்ணு எப்படி இருக்கா தெரியுமா? ஓ அப்படின்னு நடந்து போறா. நடந்து போனா அங்க எங்கேயோ மண் இருக்கு. நடந்து போற சமயத்துல அந்த இடம் பாதையில மண் இருக்கு. அதை எடுத்து அதை நல்லா துளாவி பார்க்கலாம். பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்றா? இது மண்ணு, சாமானிய வஸ்து அப்படிதானே தெரியணும்னா. அவளுக்கு அப்படி தெரியல. அதை தடவி பார்த்தா இது ஒரு நாள் வாமனமூர்த்தி இருக்கான் இல்லையா எம்பெருமான், அவன் அளந்த மண் இது. வாமனாவதாரம் எந்த மன்வந்தரத்துல நடந்தது, எந்த யுகத்துல நடந்தது? ஆழ்வார் இப்போ இந்த மன்வந்தரத்துல கலியுகத்துல இருக்க. ஆனா ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, இந்த மண் இருக்கோ இல்லையோ வாமனன் அளந்த மண் அப்படின்னு சொல்றாரு. விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கைகாட்டும். நேர ஆகாசத்தை பாக்குற, ஆகாசம் நினைவு வரல ஆழ்வாருக்கு. இப்பதான் வைகுந்தத்து எம்பெருமான் இருக்கான், இது பக்கம்தான் அப்படின்னு வைகுந்தம் என்று கைகாட்டும் அப்படின்னு சம்சாரத்திலே ஊன்று கொண்டு இருக்கக்கூடிய வஸ்துக்கள், ஐஸ்வர்யங்களாகட்டும், இந்த சாமானிய வஸ்துக்கள் மண்ணு பார்த்தா அது ஏதோ ஐஸ்வர்யம், ஒரு காணி நிலம் வாங்கலாமா, அதுல வீடு கட்டலாமா அப்படின்னு மனது நினைக்க வேண்டி இருக்கு. ஏன்னா சம்சாரம் ஐஸ்வர்யத்தை பெருக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கும். அப்படி இல்லாமல் ஆழ்வாருடைய நினைவு எப்படி போறது தெரியுமா? அத பார்த்தா இது எம்பெருமானுக்கு சம்பந்தப்பட்ட வஸ்து, இங்க எம்பெருமானுடைய சேஷப்பட்ட வஸ்து இது அப்படின்னு எதை பார்த்தாலும், யாரோ மாடு மேய்ச்சிட்டு போறா, கண்ணன் இருக்கானான்னு பார்க்க போறார். ஏன்னா மாடு இருக்கிற இடத்துல கண்ணன் இருப்பானோ இல்லையோ, யாரோ மாடு மேய்ச்சிட்டு போறா, உடனே கண்ணன் இருக்கானான்னு பார்க்க போறார் ஆழ்வார். ஒரு பாம்பு போனோன்னு இது படுக்க எம்பெருமானுக்கு தெரியுமா அப்படின்னு பாடுறார். அதாவது பாம்பை பார்த்து பயப்படணுமே ஆழ்வார், அது கொட்டிடுமோன்னு பயப்படணும். இல்ல அது கோவிந்தன் படுக்கை இது அப்படின்னு போறார். ஆக சம்சாரத்திலே நம்மை இழுத்து போட வேண்டிய வஸ்துக்களை பார்த்தா ஆழ்வாருக்கு பகவத் விஷயம் ஞாபகம் வருது, எம்பெருமான் விஷயமாக அவருக்கு ஞாபகம் வருது. நமக்கு எப்படி இருக்கு? சன்னதிக்கே போனா கூட எம்பெருமான் என்ன திருமேனியில வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கான், என்ன ஐஸ்வர்யம் தரிச்சுட்டு இருக்கான், அது மாதிரி வஸ்திரம் வாங்கிக்கலாமா? உடுத்து களைந்த நின் பீதகபாடை உடுத்து கலப்பதுண்டுன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். எம்பெருமான் தரிச்சுண்ட வஸ்திரங்கள் இருந்தா அதை எடுத்து சன்னதியில வச்சுக்கலாம், அதை தரிச்சுக்கணும்னு ஆழ்வார் சொல்றார். அவர் போட்டுண்ட மாலையை பிரசாதமா எடுத்துக்கணும்னு. ஆனா எம்பெருமான சென்று சேவிக்கும் போதும் கூட அந்த எம்பெருமான் அப்படின்ற ஒரு எண்ணம் வராம நமக்கு ஐஸ்வர்யத்திலே கண்ணு போகும். அங்க போய் உலக வழக்கங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நான் சன்னதிக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிச்சுட்டு யாரையோ பார்த்தா என்ன கேட்கிறார் அவர்? சுவாமி எப்படி இருக்கீர், சௌரியமா இருக்கீரா, மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இருக்கீரா, உடம்பு சௌரியமா இருக்கா, இல்ல அங்க போயிட்டு இருக்கீரா, இங்க வந்துட்டு இருக்கீரா அப்படின்னு பகவத் சிந்தனம் இல்லாமல் இதர விஷயங்களிலேயே நம்மளுடைய நினைவு எங்க இருக்கு? எம்பெருமானுடைய சன்னதியில இருக்கு. ஆழ்வாருக்கு எப்படி இருக்கு? எங்கெல்லாம் எம்பெருமானை விட்டு பிரிக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கும், ஐஸ்வர்யத்தை பார்த்து ஆசைப்பட்டு நல்லா வீடு கட்டிக்கணும், எம்பெருமானை மறந்துடுறான்னு இருக்கக்கூடிய வஸ்துக்களை பார்த்தா எம்பெருமானினுடைய நினைவு வர்றது ஆழ்வாருக்கு. அதான் வித்தியாசப்படுத்துற. மண்ணை இருந்து துறாவி வாமனன் மண் என்ன, எல்லா இடத்துலயும் எம்பெருமான் வியாபித்து கொண்டிருக்கான், நீக்கமர நிறைந்திருக்கான். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு?
அவன் நினைவு வரல, அவனை பார்க்காதது போல இருக்கேன், நான் ஒரு அந்தக்காரனை போல, ஒரு கண்ணிழந்தவனை போல எல்லா இடத்துலயும் எம்பெருமான் இருக்கும் போதும் நான் அந்த நினைவில்லாமல், அந்த எம்பெருமானை பத்தின நினைவில்லாமல், அவனை பார்த்தும் பாராதவன் போல, அவனை பார்க்கறதே கிடையாது. எனக்கு அந்த ஒரு கண்ணிழந்தவனுக்கு எப்படி தெரியும் யார் இருக்கா இல்லைன்னு, அது மாதிரி நானும் அப்படியே இருக்கேன் அப்படின்னு மாமனிகள் இங்க சொல்லிக்கிறார். குருகை காவலப்பன்னு ஒரு பெரிய சிஷ்யர், நாதமுனிகளுக்கு சிஷ்யர் அவர். அவரிடத்த போய் மத்த அவருடைய சிஷ்யாள் அவள்லாம் கேட்கிறா, சுவாமி நீர் எப்போதும் பகவத் அனுபவத்திலேயே இருக்கீர், எம்பெருமான பத்தின சிந்தனத்தோடயே இருக்கீர். அவர் யோக சாஸ்திரத்தை அறிந்தவர், நாதமுனிகள் கிட்ட யோக மார்க்கங்களை கிரகிச்சவர். எப்படி எம்பெருமானை எப்போதும் நினைச்சுட்டே இருக்கீர், எம்பெருமானுடைய அனுபவத்திலேயே இருந்து கொண்டிருப்பார் அவர். அப்ப எம்பெருமான் நினைச்சுட்டே இருக்கீரே அப்படின்னு கேட்டோன்னே, எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், எங்களுக்கு எம்பெருமான் நினைவே வரமாட்டேங்கிறது. அவர் எப்போதும் எம்பெருமான நினைச்சுட்டு இருக்கார், நமக்கு எப்பயாவது கூட எம்பெருமான் நினைவு வரமாட்டேங்கிறது. அதனால சொல்றார், எங்களுக்கு எம்பெருமான் நினைவே வரமாட்டேங்கிறது, எப்படியாவது எப்படி எம்பெருமான கொஞ்ச நேரமாவது நினைச்சுட்டு இருக்கணும்னு நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். கேட்டோன்னு ஆழ்வார் சொல்றார், குருகை காவலப்பன் சொல்றார், எப்படி இது எப்படி ஆச்சரியமா இருக்க, எல்லா இடத்திலையும் எம்பெருமான் நீக்கமர நிறைந்திருக்கிற நிலைய பார்த்தா எனக்கு அவனை மறப்பதற்கே வியாஜம் இல்லாமல் இருக்கு. நீங்கெல்லாம் அவனை எப்போ நினைக்கலாம், எப்படி நினைச்சுட்டு இருக்கிறது கொஞ்ச நேரம்னு கேட்கிறேன். நான் எப்படி அதுக்கு பதில் சொல்ல, எனக்கு அதுக்கு அசக்தன்னா, ஏன்னா எப்போதும் அவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னால ஒரு க்ஷண காலம் கூட மறக்க முடியல. நீங்க ஒரு க்ஷண காலம் கொஞ்ச நேரமாவது அந்த எம்பெருமான் எப்படி நினைச்சுட்டு இருக்கணும்னு கேட்கிறேன். எல்லா இடத்துலயும் வாப்பிச்சுட்டு இருக்கான், எதை பார்த்தாலும் எம்பெருமான் நினைவாவே வளருது. என்னால அவனை மறக்க முடியல. ஏன்னா ஏதாவது ஒரு வஸ்துவை பார்த்தா அவன் உள்ளயும் புறமும் வியாபித்திருக்கான்னு எனக்கு தோணுறது. நான் எங்க உங்களுக்கு நினைக்கிறத சொல்லிக் கொடுக்க, முதல்ல எனக்கு மறக்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆக அப்படி அந்த புறஹா என்று உள்ளேயும் புறமேயும் எம்பெருமான் வியாபித்துக் கொண்டிருக்கிறச்சே கூட அபீக்ஷமானஹா சன்னு, கண் தெரியாதவன் முன்னாடி இருப்பதை காணாவது போல நான் பார்க்காமல் இருந்து கொண்டிருக்கிறேன். எப்போதும் அதை பார்க்காம எம்பெருமான் பத்தின நினைவில்லாமல் பாராதவன் போலே நான் இருக்கிறேன் அப்படின்னு அங்க தெரிவிக்கிறார். ஏன் தெரியுமா, இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அதனால அதனால எதற்கு ஏன் இப்படி வர்றது அப்படின்னா, நான் காம வசனாக இருக்கிறேன், இந்திரிய வசனாக இருக்கிறேன். அந்தர் பகி சகல வஸ்து சந்தமீஷம் அந்தஹா புரஸ்திதாவம் ஸ்திதம் அகம் அவீக்ஷமானஹா ஸ்திதாவகம் அவீக்ஷியமானஹா கந்தர்ப்பவசிய கிருதய சததம் பவாமி. கந்தர்ப்பவசிய கிருதயம், எனக்கு எப்போ எப்படி இருக்கு, காமத்தாலே பீடிதனான கிருதயத்தை வச்சு கொண்டிருக்கேன். சததம் பவாமி, எப்போதும் அப்படியே இருக்கேன். அந்த இதனால எவ்வளவு கொடுமை, இதனால தேவரி திருவடி கிட்ட வர்றதுக்கு, தேவரியில் முன்னாடி வர்றதுக்கு கூட அருகதை இல்லாதவன் நான். எம்பெருமான் வசனாக இருக்க வேண்டியவன் நான், எம்பெருமான் வசமாக இருக்க வேண்டியவனான நான் தத்துவ ஞானம் இல்லாமல் இருப்பதாலே நான் அந்தகாரன். ஏன்னா தத்துவ ஞானம் இருந்தா எம்பெருமான் அந்தஹா அப்படின்னா தத்துவ ஞானம் இல்லாதவன், கண் தெரியாதவன்னா உள்கண் இல்லாதவன் அர்த்தம். தத்துவ ஞானம் இருந்தா ஏன் இப்படி இருக்க, இல்ல தத்துவ ஞானத்தினுடைய விஷயத்திலே நான் பிரவணனாக இல்லாமல் பிராவண்யம் இல்லாமல் இருப்பதாலே விஷயாந்தரத்திலே பிராவண்யம் உடையவனாக கந்தர்ப்பவசிய கிருதையா இப்படி இருக்கேன்னா, அதனால ஹந்தா உன் திருவடி பக்கத்திலே உன் முன்னாடி வர்றதுக்கு கூட நான் வருவதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன். நாருகா யதீந்திர யதிராஜரே, முன்னாடி வர்றதுக்கு கூட எனக்கு ஒரு தகுதி இல்லாமல் போய்விட்டேன். ஐயோ என்ன துக்கமான நிலை இது என்று இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். அடுத்த ஸ்லோகம், இது இந்த முன்னாடி ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் வரைக்கும் நைச்சானுசந்தானம். 11வது ஸ்லோகத்திலேயும் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, திருப்பி திருப்பி பாப்பங்கள் செய்யறதுக்கு என்ன காரணம், என்னுடைய மோகம் அப்படின்னு தெரிவித்தார். அதற்கப்புறம் தன்னுடைய நைச்சத்தை இன்னும் இப்பயும் அந்த இந்த ஸ்லோகத்தாலையும் தான் தெரிவிச்சு கொண்டு வருகிறார். நான் விஷயாந்தர பிராவண்யனாக இருக்கிறேன், விஷயாந்தர பிரவணனாக இருக்கிறேன், விஷயாந்தர பிராவண்யத்தோட இருக்கிறேன் அப்படின்னு தெரிவித்தார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம்
அததான் தெரிவிக்கிறார். என்ன இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்ன? தாபத்ரை ஜனித துக்க நிபாதி நோபி தேஹஸ்திதௌ மம ருச்சிஸ்து ந தன்னிவృத்தௌ ஏதஸ்ய காரணமஹோ மம பாபமேவ நாதத்வமேவ ஹர தத்யதிராஜ சீக்கிரம். பிரார்த்திக்கிற நம்மாழ்வார் பணிகண்டாய் சாமாரே அப்படின்னு சொல்றார். இந்த உடம்பு எப்படி இருக்கு? எப்போதும் படுத்தி கொண்டே இருக்கு. அன்னொரு நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் என்ன. நான் எப்பயாவது பகவத் சிந்தனத்தோடு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டா என்ன பகவத் சிந்தனத்தை விட்டு விலக்கி கொண்டே இருக்கிறது இந்த சரீரமானது. அதோட வழியில என்னை இழுத்துட்டே இருக்கு. அந்த வழியில என்ன நல்லா இழுத்து இழுத்து செஞ்சுட்டே இருக்கு. அதனால இதை நீ போக்கி அருள வேண்டும். திருவிடுத்த முதல் பாசுரத்துல பிரார்த்தனையே அதுதான். எப்போ இந்த சரீரத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க போற அப்படின்னு கேட்கிறார் நம்மாழ்வார். இத திருவாய்மொழி பூரா கேட்கிறார், பல இடத்துல கேட்கிறார். பணிகண்டாய் சாமாரே அப்படின்னு கேட்கிறார். இனிமேல் பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இந்த உடம்ப போக்கி அருள வேண்டும்னு சொல்றார். இந்த சரீரத்துல இருந்து எப்போ எனக்கு விடுதலை கொடுக்க போறேன்னு கேட்கிறார். அத எம்பெருமானார் இடத்தை பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே சுவாமி மணவாழலாம். அதை தெரிவிக்கிறார். இந்த சரீரம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த சரீரம் எனக்கு ஏதோ சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி நினைச்சுட்டு இருக்கு. ஏதோ சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி நினைப்பு. நமக்கெல்லாம் ஒரு மனசுல ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. சரீரம் இருந்தா சந்தோஷம் ஏற்பட போகுது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அல்லும் பகலும் யான் ஆக்கை வழிவுடன்னு செல்லுவது உன் தேசிக்கு தீங்கணும். எனக்கு நான் எப்போதும் எப்படி இருக்கேன் அப்படின்னா இந்த சரீர வசனாக இருக்கேன். ஆக்கை வழிவுடன். இந்த ஆக்கை என்ன சொல்றதோ, அந்த சரீரம் என்ன சொல்றதோ அந்த அதுபடியே செஞ்சு கொண்டு இருக்கேன். அப்போ அப்படி இருக்கிறது உமக்கு உம்முடைய அடியான்னு நான் இருக்கேன். நான் இப்படி இருந்தா அது சரியா இருக்குமா? உமக்கு தானே அது ஒரு ஒரு இழுக்காக இருக்கும். எம்பெருமானாரினுடைய அடியான் இப்படி இருக்கான் அப்படின்னா எம்பெருமானார் கண்ணும் அது ஒரு இழுக்காக இருக்கும். அந்த இழுக்கை எனக்கு போக்கி அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. அது எப்படி இருக்கு இந்த சரீரம்? அதுவும் ஆசையை இன்பத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதையை சொல்றார் வியாசர பட்டர். தான் சொல்ற விஷயா இடத்தை, இந்த சாமானிய சம்சாரி இருக்கானே, இந்த சம்சாரி இந்த சம்சாரத்துல இந்த சரீரத்தை வச்சுட்டு ஏதோ இன்பத்தை வச்சுட்டு இருக்கான், ஏதோ சந்தோஷம் அடையறான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். அது எப்படி தெரியுமா? ஒரு காட்டு வழியா ஒருத்தன் போயிட்டு இருக்கான். காட்டு வழியா போனா ஒரு புலி துரத்துது. திடீர்னு ஒரு புலி வந்து துரத்த ஆரம்பிச்சது. அந்த புலி துரத்தின்றே இருக்கே அப்படின்னு அது நல்லா ஓடி ஓடி அந்த ஒரு பிரதேசத்துக்கு நடுவுல அப்படியே ஒரு அது அந்த புலி துரத்துறதுனால வழி மாறி போய் ஒரு நல்லா ஒரு அந்த புலியில இருந்து தப்பிக்க வேண்டுங்கிறதுக்காக ஒரு பாதாள குடி அதுகிட்ட போக போயிட்டான். அப்படியே புலி துரத்துறது வேகத்துல கீழே விழுந்துருவான். குழியில விழ போறான். ஒரு பெரிய பாழா குழி. அதுல விழ போற சமயத்துல நல்ல வேளை அப்படியே ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தினுடைய ஒரு கிளை, இந்த கிளைய புடிச்சுட்டான். அந்த கிளைய புடிச்சுண்டா இவனுடைய ஆட்டம், இந்த புலி துரத்துறதே தன் சரீரத்தை ரட்சிக்கணுமே அப்படின்னு இவன் பண்ண ஆட்டத்துல அந்த மரம் இருக்கு. அந்த மரத்தோட கிளைய புடிச்சுட்டு தொங்கிட்டு இருக்கான். சரி, ஒரு கொஞ்ச நேரம் தொங்கிட்டு இருக்கலாம், புலி போனோம்னா போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மரம் இருக்கு இல்லையோ, அந்த மரத்து பக்கத்துல அந்த கிளையில ஒரு பாம்பு. இவனை எப்படியாவது இவன் கையில அந்த பாம்பு அந்த விஷத்தை போக்கி இவனை கொட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாம்பு காத்துட்டு இருக்கு. இவன் போறான். கீழே அந்த மரத்தேர்ந்து இப்படி வந்தா புலி துரத்துது. கீழே அந்த இதை விட்டுட்டான்னா பாதாள குழி, அப்படியே பரமபதம் பிராணன் போயிடும். சரி, இங்கேயே தொங்கிட்டு இருக்கலாமேன்னு பார்த்தா அந்த பாம்பு கொத்துறதுக்கு நன்னா தயாரா சித்தமா இருக்கு. அப்படி அப்படியே கஷ்டப்பட்டுட்டு ஐயோ பயந்துட்டே இருக்கும்போது அந்த மரத்து மேல ஒரு தேன் கூடு இருக்கு. இவனுடைய இந்த அசைவினால அந்த தேன் கூட்டுல ஒரு அசைவு ஏற்பட்டு ஒரு தேனானது இவனுடைய நாக்குல பட்டது. பட்டோன்னு இவன் ஐயோ அந்த தேன் எவ்வளவு அமிர்தமா இருக்கு அப்படின்னு நினைச்சான். ஏன்னா இன்னும் ஒரு க்ஷணம் பாம்பு போட போகுது.
இல்ல களை முறிஞ்சு கீழே விழுந்தான்னா பிராணம் போயிட போகுது, இந்த பக்கம் வந்தான்னா புலி சாட்டுற போடுது. இப்படி எல்லா பக்கத்திலும் துக்கத்தாலே பீடிதனாக இருக்கக்கூடியவன் ஏதோ ஒரு தேன் ஸ்பரிசம் பட்டுடுத்துன்னு அப்படியே சந்தோஷப்படுறானே, அதுதான் நாம சம்சாரத்துல பெறக்கூடியதான சுகம்னு பெரியவா தெரிவிக்கிறோம். இதான் சம்சாரத்துல பெற சுகம். ஏன்னா மித்தபடி எல்லாமே துக்காவகமோகமாத்தான் இருக்கு இந்த சம்சாரம். அதத்தான் தெரிவிக்கிறார். தாபத்ரயி ஜனித துக்க நிபாதி நோபி. தாபத்ரயம் 3 விதமான தாபங்கள் இருக்கு. ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக அப்படின்னு 3 விதமான தாபங்கள். ஆத்தியாத்மிகம் இது எல்லாமே பாபத்தால வர்றதுதான். ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகமான தாபங்கள். அதான் தாபத்ரயம்னு சொல்றோம். என்ன அதுன்னா நம்ம பாபத்தால நமக்கு உடலிலேயே இருக்கக்கூடிய கோளாறுகள், உடலில் ஏதோ ஒரு உபாத பண்ணுறது, வலி ஏற்படுறது, மனசுல வலி ஏற்படுறது, மனசுல துக்கம் ஏற்படுறது, மனது ரீதியான ஒரு கஷ்டங்கள் இருக்கு, உடம்பு ரீதியான கஷ்டங்கள் இருக்கு. இதைத்தான் ஆத்தியாத்மிகமான துக்கங்கள்னு சொல்றோம். ஆத்தியாத்மிக தாபங்கள்னு சொல்றோம். அடுத்து ஆதி பௌத்திகங்கள். எங்கேயோ போறான், புலி துரத்துறது, ஏதோ ஒரு காக்கம் இவனை தீண்டிடுறது, ஏதோ ஒரு நாய் தீண்டிடுறது, இந்த மாதிரி ஏற்படக்கூடியதான துக்கம் எல்லாமே இவனுடைய பாபத்தினால வருது. அதெல்லாம் ஆதி பௌத்திகங்கள். 3வது பொதுவாகவே நடக்கிறது. பூகம்பம் வர்றது, அந்த மாதிரி நடக்கக்கூடியதான செயலாலே வரக்கூடியதான துக்கம். தாபம்னா துக்கம். அதால வரக்கூடியதான துக்கத்துக்கு பேரு ஆதி தெய்வீகங்கள் அப்படின்னு. இந்த 3 விதமான துக்கத்துக்கு காரணமாக இருக்கு இந்த சரீரம். சரீர சம்பந்தத்தால இந்த துக்கங்கள் தான் இவன் அனுபவிச்சு கொண்டு இருக்க போறோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலையும் தாபத்ரை ஜனித துக்க நிபாத்தினகா அப்படி நிபாத்தினோபி நிபாத்தினகா அப்படியே உள்ள மிதந்து கொண்டிருக்கான், உள்ள மூழ்கி இருக்கான். அப்படி இந்த தாபத்ரயத்தாலும் ஏற்படக்கூடிய துக்கங்களுக்கு துக்கத்தினாலே மூழ்கப்பட்டவனாக இருந்தாலும் கூட அப்படி இருக்க. இன்னும் வயசாயிடுத்து, 82 வயசாயிடுத்து, 85 வயசாயிடுத்து, மூச்சு ரொம்ப இழுக்க முடியல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கார். அவரை போய் பார்த்தா சொல்லியிருக்காரு வைத்தியர், ஒன்னும் பிரச்சனை இல்லை, 10 வருஷம் இருக்கலாம்னு வைத்தியர் சொல்லியிருக்காருன்னு சொல்றோம். ஏன்னா அவ்வளவு ஆசை இந்த சரீரத்தின் மேல இருக்கு. தேகஸ்திதௌ மம ருச்சிஸ்து ந தன்னி விருத்தௌ. இவ்வளோ அதாவது ஏதோ சுகம் கொடுத்துட்டு இருக்கு இந்த தேகம். அந்த சுகத்தினால இவனுக்கு ஏதோ ஆசை அதிகமா இருக்குன்னா இல்ல, துக்கம் தான் கொடுக்கறது. ஒருத்தரை போய் காத்தால இருந்து சாயங்காலத்துக்குள்ள பேசினா உடம்பு எவ்வளவு துக்கம் கொடுக்கறது, எவ்வளவு கஷ்டம் கொடுக்கறது. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண முடியல, காலை மடக்கி உட்கார முடியல, காலை கீழே வச்சு உட்கார முடியல. கொஞ்ச நேரம் எம்பெருமானை பத்தி யோசிக்கலாம்னா அப்பதான் முட்டி வழி ஞாபகம் வர்றது. எல்லா துக்கத்தையும் கொடுக்கறது இந்த சரீரம். அப்படி இருந்தாலும் தேகஸ்திதௌ மம ருச்சிஹி, என்ன இந்த ருச்சியானது இந்த தேகத்தின் மேலே இருக்க வேண்டிய என்னுடைய தேகத்தின் மேல இப்படி பண்ணினாலும், அதாவது தாபத்ரயி ஜனித துக்க நிபாத்தினோபி, இப்படி துக்கத்துக்கே காரணமாக என்னை மூழ்கடித்துக் கொண்டிருக்கக்கூடியதான துக்கத்தை கொடுக்கக்கூடியதான சரீரத்தின் மேலே என்னுடைய ருச்சியானது தன்னி விருத்தௌ குறையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. அது இன்னும் கூடிண்டே இருக்கு. சரீரம் எதுக்கு அப்படின்னா, அதாவது சரீர மாத்தியங்களும் தர்ம சாதனம் அப்படிங்கிறது ஒரு நீதி வச்சனம். இந்த சரீரத்தை பார்த்துக்கிறது எதுக்குன்னா தர்மத்திலே ஈடுபடுவதற்காக. சரீர மாத்தியங்களும் தர்ம சாதனம். ஏன்னா வெறும் சரீரம் இல்லாம ஒரு ஆத்ம வஸ்து இருந்ததுன்னா அதனால எந்த காரியத்திலேயும் அது ஈடுபட முடியாது. ஒரு உபாயத்துல ஈடுபடணும், எம்பெருமானுக்கு ஒரு கைங்கரியம் செய்யணும் அப்படின்னாலும் சரீரம் போகணும். அதனால இந்த சரீரத்தின் மேல ஒரு ஒரு வேற்றுமை எதற்கு வர வேணும் அப்படின்னா, இது அதன் வழியில நம்மள போக்கடிச்சுன்னு போயிடும். ஒரு ஒரு நல்ல யுக்தி இருக்கு, ஒரு நல்ல ஒரு யந்திரம் இருக்கு, இந்த யந்திரத்துக்கு பிரயோஜனம் இருக்கு. அதே சமயத்துல அந்த யந்திரம் என்ன தன் வழிப்படுத்தி தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும். அப்படி இருப்பதால இந்த தேகத்தை வெறுக்க வேண்டியதா இருக்கு. தாபத்ரயி ஜனித துக்க நிபாத்தினோபி. அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன ஆகுது, தேகஸ்திதௌ தேகத்துல இருக்க வேண்டியது இருக்கிற ருச்சியானது குறையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. அது குறையாமல் இருக்கு. எவ்வளவு மோசம் தெரியுமா? இதற்கு என்ன காரணம்? ஏதஸ்ய காரணம் அஹோ மம பாபமேவ, என்னுடைய பாபம். அதனால எனக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியாமல் நான் இந்த விஷயங்களிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன்.
என்னுடைய தேகத்திலே எனக்கு இருக்கிறதான ஆசையானது குறையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். புபுட்சுஹு அப்படின்னு பேரு. நமக்கு என்ன பேரு அப்படின்னா போக்தும் இச்சகா புபுட்சுஹு. போக்தும், இந்த சாப்பாடு நன்னா சாப்பிட்டாச்சு, மத்தியான வேலை போஜனம் ஆயிடுத்து, சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சப்புறம் ஒரு 1/2 மணி காலம் கூட ஆயிருக்காது, பசி எல்லாம் அடங்கிடுது. யாராவது வந்து நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பக்ஷணத்தையோ ஏதாவது ஒரு பதார்த்தத்தையோ கொடுத்தா, இப்பதான் சாப்பிட்டுருக்கோம் சுவாமி போதும் அப்படின்னு சொல்றதுக்கு மனசே வராது. அதையும் எடுத்து சாப்பிடணும். ஏன்னா இந்த சரீரம் இருக்க எப்படி இருக்கும், போக்து இச்சகா, இந்த விஷயாந்தரத்துல ஈடுபட வேண்டும்ங்கிற ஆசை இருக்கோ இல்லையோ, அது அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். கண்ணன் கீதையில சொல்றான், இது எப்படி தெரியுமா, அணையா தீ இது. நீ போட்டுண்டு இற போட்டுட்டே இருந்தா வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஒரு சமயத்துல இது அடங்கித்து அப்படின்னு கிடையவே கிடையாது. அப்படியே ஏறிண்டே இருக்கும். பெருமானார் தன் சிஷ்யாள், சுவாமியினுடைய அந்திம ஸ்மிருதி அப்போ சிஷ்யாள் கேக்குறா, சுவாமி எங்களுக்கு எல்லாம் உபாயம் என்ன, எங்களுக்கு எல்லாம் வழி என்ன அப்படின்னு கேக்குறா. கேட்கும்போது சுவாமி சொல்றார், இந்த வழியெல்லாம் எம்பெருமான் பார்த்துப்பான். நான் இதுக்காக தான் காத்துட்டு இருக்கான். எதிர் சூழலுக்கு எனைத்தோர் பிறப்பும், எதிர் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய அப்படின்னாரு ஆழ்வார். எதிர் சூழல் புக்கு, பெருமான் எதிர் சூழல் புக்குன்னா எப்படி, இவன் இந்த பக்கம், இப்ப எனக்கு ஒருத்தர் இருக்கார், எனக்கு ஒருத்தருக்கும் சண்டை, நான் இந்த பக்கம் போறேன், அவர் சமாதானா, நான் அவர் இங்க வராரு, இந்த பக்கம் போனா அந்த பக்கம் வராரு, நான் எப்படி போனா அப்படி வராருன்னு இவனை இவனை பார்க்கணுங்கிறதுக்காக இவன் எந்த வழி போறான் எந்த வழி போறான்னா நன்னா சமயோஜிதமா பார்த்து வச்சுண்டு அங்கேயே வந்து 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 தன் முகத்தை காட்டி காட்டி எம்பெருமான் ஆட்கொள்ளணும்னு காத்துட்டு இருக்கான் அந்த எம்பெருமான். அதனால உபாயத்துக்குலாம் நம்ம ஒன்னும் பெருசா பரிசிரமப்பட வேண்டாம், எம்பெருமான் எல்லாம் சித்தமா வச்சிருக்கான். ஆனா எதற்கு தெரியுமா, எதற்கு பிரயத்னம் பண்ணணும்ன்ற சுவாமின்னா, நமக்கு இந்த சம்சாரத்திலேயும் விஷயாந்தரத்திலேயும் இருக்கக்கூடியதான ஆசை, அந்த போகம், இந்த இந்த கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களுக்கு இறை போடக்கூடிய தன்மையானது, தேகத்திலே இருக்கக்கூடிய ருச்சியானது, அதை குறைக்க வேண்டும்னு தான் சுவாமி தன் சிஷ்யாளுக்கு ஆக்ஞையிடுறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதைத்தான் மாமனிகள் இங்க தெரிவிக்கிறார். ஐயோ எவ்வளவு கொடுமை இது, ஏதஸ்ய காரணமோ மம பாபமேவ, என் பாப்பத்தால எனக்கு இந்த ருச்சியானது குறையாமலே இருந்து கொண்டிருக்கிறது. நாத எம்பெருமானாரே, எனக்கு நாதனானவரே, ஏன்னா தன்னை தாயின்னு சொல்லிருக்க, துமேவ மாதாச்சான்னு எம்பெருமானார் நம்பெருமாள் சொன்னார். நமக்கு எல்லாமே யாருன்னா அது மணவாழ மாமனிகள் வாக்குப்படி எம்பெருமானார் ஆர்த்தி பிரபந்தத்துல சொல்றார். ஏதாவது நீதான் எனக்கு தாய், தாய் இருக்கிறா, அந்த தாயானவள் எப்படி மாத்திரை சாப்பிட்டு எனக்கு உண்டானதை செய்வாளோ, தன் குழந்தைக்கு உண்டானதை செய்வாளோ, அதே போல நீயும் எனக்கு செய்யருள வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறார். எந்த எந்த திருவரங்கர் ஏறார் கருடன் மேல், அதாவது இந்த இந்த வரங்க திணிதிரிணி என் எதிராசர், இந்த அரங்க திணிதிரிணி என் அரங்கர் எந்த எதிராசர்க்கு இந்த வரம் சிந்த செய்யில் நம்மதன்னோ நெஞ்சமே தாதை சொம்புதல்வர் தம்மதன்னோ தாய முறைதான். ஆர்த்தி பிரபந்தம் கடைசி பாசுரம். இந்த வரங்கத்து இனிது இருநீ அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ அப்படின்னு நல்லா சௌரியமா இருக்கணும், சுகத்தை ஆஸ்வாசப்படுத்தணும். ஆச்சாரியாளுக்கு எல்லாம் என்ன சுகம், எம்பெருமான் கைங்கரியம் பண்ணது தான் சுகம், அவனுடைய முகமலர்த்தி தான் இவாளுக்கு ஆனந்தம். இந்த வரங்கத்து இனிது இரு என்ன, இனிது இரு நீ என்ன அரங்கர், இந்த வரங்கத்து ரொம்ப சௌரியமா இருக்கும் அப்படின்னு அரங்கர் சொன்னாரு. எந்த எத்திராசர் கீந்த வரம், இந்த எம்பெருமானாருக்கு ஈந்த வரம், அது யாருக்கு தெரியுமா, சிந்த செயல். அதனால நான் மனனம் பண்ணி பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன். நம்ம தன்னோ நெஞ்சமே, நமக்கு தானே அது, எம்பெருமானாருக்கு மட்டுமேவா அது கிடையாது. நம்ம தன்னோ நெஞ்சமே நத்தாதை சொம் புதல்வர் தம்ம தன்னோ தாய முறைதான். நத்தாதை நன்னா தகப்பனார் சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னா அந்த சொத்து தகப்பனாரோட நின்றுமா கிடையாது. நத்தாதை சொம் புதல்வர் தம்ம தன்னோ தாய முறைதான். அப்படியே வழி வழியா வர வேண்டியது தானே, எங்க தகப்பனார் சொத்து எனக்கு தானே இருக்க போகுது அப்படின்னு. நத்தாதை சொம் புதல்வர் தம்ம தன்னோ தாய முறைதான். ஏ நாத்த, என்னுடைய தகப்பனாரானவரே, என்னுடைய நாத்தரானவரே, எனக்கு நாயக்கனானவரே, துவமேவ நீர்தான் எனக்கு அதை போக்கி அருள வேண்டும். தத் நாத துவமேவ ஹர தத் எதிராஜ சீக்கிரம், ஹர அதை போக்கி அருள வேண்டும். எதை, இந்த சரீரத்தை போக்கி அருள வேண்டும், இந்த சம்பந்தத்தை போக்கி அருள வேண்டும், என் பாபத்தை போக்கி அருள வேண்டும். எதிராஜ சீக்கிரம், சீக்கிரமாக, ரொம்ப சுலபமா ஆர்த்தியோட தெரிவிக்கிறார்.
ரொம்ப சீக்கிரமா எனக்கு நீர் அதை போக்கி அருள வேண்டும். காலத்தால இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு இருக்காது. இப்போதே நீர் செய்தருள வேண்டும் அப்படின்னு சுவாமி இதுல பிரார்த்திக்கிறார். நாத அப்படின்னு என்னுடைய எனக்கு நாதராக இருக்கக்கூடியவரே எனக்கு நீர் இதை போக்கி அருள வேண்டும். அந்த எவ்யோ என்ன கொடுமை இது, இதை எப்படியாவது நீர் போக்கி அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. தாபத்ரயீ ஜனித துக்க நிபாதினோபி தேஹஸ்திதௌ மம ருச்சிஸ்து ந தன்னிவృத்தௌ ஏதஸ்ய காரணம் மகோ மம பாபமேவ நாத துவமேவ ஹர தத் யதிராஜ சீக்கிரம். துவமேவ ஹர, நீர் மட்டுமே பண்ண முடியும். என்னை போல் பிழை செய்வார் எவ்வுலகு, என்னை போல் பிழை செய்வார் யாராவது இருக்காளா? என்ன மாதிரி பிழை செய்வதற்கு ஆளே கிடையாது. உம்மை போல் பொறுக்க உள்ளார் உண்டோ? என்ன போல பிழை செய்வதற்கு ஒரு சமானமானவர்களே கிடையாது. உம்மை போல் பொறுக்க வல்லாரும் யாரும் கிடையாது. அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராஜ மாமுனிவா ஏழை கிரங்காயினி அப்படின்னு பிரார்த்திக்கிறார். என்ன போல பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ? உம்மை போல் பொறுக்க வல்லார் உண்டோ? நீர் உம்ம மாதிரி யாராவது பொறுத்தருள முடியுமா? என்ன மாதிரி பாப்ப செய்ய யாராலையாவது முடியுமா? நீர் தான் பொறுத்தருள வேண்டும். அதனால நீரே இதை போக்கி அருள வேண்டும். உம்முடைய கருணையை கொண்டு அருளென்னும் உள்வாள் உருவி அப்படின்னு அருளை கொண்டு அருளை வச்சுன்னு ஒரு வாழ் வச்சுட்டு இருக்கார் சுவாமி. என்னுடைய பாப்பத்தை எல்லாம் போக்கணும். பாப்பம் செடியா வளர்ந்துட்டு இருக்கு, மரமா வளர்ந்துட்டு இருக்கு, ஒரு பெரிய விரோதியாக வளர்ந்துட்டு இருக்கு. அதை எப்படி போக்கி அருள முடியும்னா தன்னுடைய அருள் என்ன வாழ வச்சுட்டு இருக்கார். அதை வச்சு சுவாமி எல்லாத்தையும் நீர் தான் எனக்கு போக்கி அருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தார். அடுத்த ஸ்லோகம், அதாவது அடுத்த 2 ஸ்லோகங்களாலுமே பெரியவர்கள் சாதித்த நைச்சான சந்தானம் எல்லாம் எனக்கு தான், உன்னுடைய கருணை தான் எனக்கு இருக்கக்கூடிய கதி. அடுத்த ஸ்லோகம் 14வது ஸ்லோகத்திலிருந்து இந்த ஸ்லோகத்துல அதை நீர் சீக்கிரம் போக்கி அருள வேண்டும்னு பிரார்த்தித்தார். அந்த பாபத்தையும் என்னுடைய சரீர சம்பந்தத்தையும் போக்கி அருள வேண்டும்னு பிரார்த்தித்தார். அடுத்த ஸ்லோகத்தாலே உம்முடைய கருணை தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, உம் கருணையை தவிர்த்து எனக்கு வேறு எந்த உபாயமும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறார் அடுத்த ஸ்லோகங்களால. பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் எம்பெருமானாருடைய கருணை தான் முக்கியம். நமக்கு உரிய நம்ம எல்லாம் பரமபதம் போறதுக்கு விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி என்று நம்ம உஜ்ஜீவனம் அடைவதற்கு எம்பெருமானார் கருணையை தவிர்த்து வேறு எந்த மார்க்கமும் கிடையாது, வேற எந்த உபாயமும் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்களால். அதுல 14வது ஸ்லோகம், வாசா மகோச்சர மகாகுண தேசிகாக்கிரிய பூராதிநாத கதிதாகில நைச்சிய பாத்திரம் கதித அகில நைச்சிய பாத்திரம் ஏஷோகம் மேவ ந புனர் ஜகதீதுஷா சத்து ராமானுஜஸ்ய கருணைவது மக்கதிஸ்தே. பெரிய மொழியை கடக்கும் பெரும் புகழான் மணவாள மாமுனிகளுக்கு அவரை மாதிரி ஆச்சாரியாள்ல பூர்வாச்சாரியாள், ஏன்னா அவர் தான் கடைசி ஆச்சாரியர், பூர்வாச்சாரியாளுடைய கிரந்தங்கள்ல அதனுடைய சொற்தொடர அப்படியே உபயோகப்படுத்துறது அப்படின்னா அவருக்கு நிகர் அவரேன்னு சொல்ல வேணும். ஏன்னா கீழே முதல் ஸ்லோகம் இதை முதல்லயே பார்த்தோம். மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்திய சேவா பிரேமா விலாசய பராங்குச பாதபக்தம்னு தெரிவித்தார். அது என்னன்னா பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மழிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன். எம்பெருமானாருக்கு ஒரு விருத்தம் கொடுத்து எம்பெருமானாருடைய புகழை எல்லாத்தையும் பாட ஆரம்பிக்கிறார் மணவாள மாமுனிகள். பார்த்தார், எனக்கு முன்னாடி எம்பெருமானார் வைபவம் சொன்னது யாரு? திருவரங்க தமுதலாம். ஏன்னா அவர் மேல இருக்கக்கூடிய அந்த ராமானுஜ முகுந்தாதி மேல இருக்கக்கூடிய பாசம், அது மேல இருக்கிற காதல், எம்பெருமானாருடைய ஸ்லோகங்கள் மீது இருக்கக்கூடிய ஆசையானது மணவாள மாமுனிகள் ரொம்ப அதிசயமா இருக்கு. அதனால ஆர்த்தி பிரபந்தத்திலையும் சொல்லியிருக்கார் என்னன்னா, அவன் அந்தாதிதம்னே அனுசந்தியும். என்ன நீர் பண்ணணும், நிச்சயம் நித்தியம் கர்த்தவியாம்சம் என்ன, ராமானுஜாதி சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான், வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்றாரு மணவாள மாமுனிகள். அத இங்கேயும் காட்டுறார். மணவாள மாமுனிகள் பூராதிநாத குருகேஷன்லாம் முன்னாடி சொல்லிட்டு வந்து இன்னைக்கு முதல்ல இந்த ஸ்லோகத்துல முக்கியமாக கூரத்தாழ்வானுடைய வைபவத்தை சொல்லும் போது அப்படியே மொழியை கடக்கும் பெரும் புகழான் அப்படின்னு இருக்கக்கூடியதான வார்த்தை அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்தியிருக்கார். வாசா மகோச்சர மகாகுண, மொழியை கடக்கும் பெரும் புகழான் வாசா மகோச்சர மகாகுண.
பூரா வாசா மகோச்சர மகாகுண தேசிகாகிரிய, பெரிய ஆச்சாரியர். யாரு? பூராதிநாதர், கூரத்தாழ்வான். எப்படிப்பட்டவர் அவர்? வாசா மகோச்சர மகாகுண, சொல்லினாலே அடக்க முடியாததான வைபவத்தை உடையவர். வாக்குக்கு மிஞ்சியவர், வாக்குக்கு மிஞ்சிய மகாகுணத்தை உடையவர். எம்பெருமானாரே கூரத்தாழ்வான் சம்பந்தத்தாலே எனக்கு பரமபதம்னு சொல்லுவார்னா எவ்வளவு குணபூர்த்தி உடையவராக இருக்க வேண்டும் கூரத்தாள். திருக்கட்சி நம்பிகள் எம்பெருமானுக்கு வரதராஜ பெருமாளுக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்றார். பண்ணின உடனே அவர் சொல்றார், இந்த ஆளவட்ட கைங்கரியங்கள்லாம் ஆனப்புறம் அவர் எம்பெருமான் கிட்ட பேசுறார். பேசும்போது அப்போ திடீர்னு கதவு சாத்தப்பட்டிருக்கு. ஏன்னா கூரத்தாழ்வான் திருமாதிகையில காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் தரியாராதனை நடக்கும். அப்படி அந்த கதவு சாத்தினோன்னு சுவாமி இந்த பெருந்தேவி தாயார் கேட்கிறா, இன்னுமா நம்ம கோயில் கதவு சாத்தப்படலைன்னொன்னு நம்பி சொல்றாரு, இல்ல இல்ல நம்ம கோயில் கதவு சாத்திருக்கு, இது கூரத்தாழ்வான் திருமாளிகையில இருக்கக்கூடியதான கதவு அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே சுவாமி தெரிவிக்கிறார், பெருமாள் பெருந்தேவத்திற்கு அவ்வளவு பெரிய செல்வந்தரோ அப்படின்னு தெரிவிக்கிறார். தெரிவிச்சோன்னு திருக்கச்செம்புகள் இந்த சம்வாதத்தை அப்படியே கூரத்தாழ்வான் இடத்த அடுத்த நாள் தெரிவிக்கிறார். தெரிவிச்சா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஓ, பெருமாளே நான் செல்வந்தர்னு சொல்லிட்டாளா, லக்ஷ்மியே நான் செல்வந்தர்னு சொல்லிட்டாளா, இது எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு இருக்கணும். சுவாமி பார்த்தார், ஐயோ என்ன செல்வந்தன்னு சொல்லிட்டானா, எம்பெருமான் அவனுடைய அடியான், எம்பெருமானாருக்கு அடியான் அப்படின்னு என்ன நினைக்கலையா, குணபூர்த்தி உடையவன்னு நினைக்கலையா, அவனுக்கு அடியான்னு நினைக்காம ஒரு செல்வந்தன்னு என்ன நினைச்சிட்டாளே அப்படின்னு மகா வருத்தப்பட்டார். அது எல்லாத்தையும் துறந்தார். எம்பெருமானாரே தஞ்சம்னு இருந்தார். அப்படி அவருடைய ஆத்ம குணத்தை சொல்றதா, அவருடைய ஞான விகாசம், ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதான போதாயன விருத்தி கிரந்தம், அத ஒரு நாள் அந்த 4 நாள் அந்த ராத்திரி பொழுதுல பார்த்து அக்ஷர பிழை இல்லாமல் அக்ஷரம் விடாம தெரிவித்தார்னா அந்த மேதா விலாசத்தை சொல்றதா, அப்படி கூரத்தாழ்வானுடைய எந்த வைபவத்தை சொல்றது, அப்படி ஆத்ம குண பூர்த்திய சொல்றதா, மேதா விலாசத்தை சொல்றதா, அவருடைய கருணைய சொல்றதா. ஏதோ ஒரு பாம்பு, ஒரு கீரி அந்த பாம்பை சாப்பிட்டு இருக்கு, இவர் போய் அத எல்லாருக்கும் அடியாராதனை போனோம், பின்னாடி போய் கொஞ்சம் வாழை மரத்துல இருந்து வாழை இலையை எடுத்துன்னு வரணும்னு போனார். இந்த பாம்பு கீரி சண்டை போட்டு ஒண்ணு சாப்பிட்டுருந்தோன்னு அப்படியே மயங்கி ஊந்துட்டார். நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? இப்பதான் புதுசா நம்மளுடைய அலைபேசி இருக்கு, அதுல பெரியதா ஒரு புகை பிடிச்சுக்கணும், படத்தை புடிச்சுக்கணும், புடிச்சுட்டு அந்த படத்தை பார்த்து பார்த்து எல்லா ரெண்டையும் காட்டணும், போட்டோ எடுத்து காட்டணும்னு நினைப்போம். சுவாமி பார்த்தார், ஐயோ மயங்கி விழுந்துட்டார். என்ன ஏதுன்னு விசாரிச்சா என்னன்னு சொல்றேன்னா, இப்படி எம்பெருமானினுடைய இந்த 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 எம்பெருமான் இந்த ஜீவனத்துல இந்த ஒரு உயிரானது, ஒரு ஜீவனானது இப்படி துடிச்சு போறதே எம்பெருமானுடைய சிருஷ்டியில, அதை பார்த்தேன், ஐயோ அது கஷ்டப்படுறதேன்னு நினைச்சேன், மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னார்னா என்ன கருணையோட இருக்க வேண்டியும் சுவாமி. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். வாசா மகோச்சர, வாக்கினாலே சொல்ல முடியாததான ஒரு குணத்தை உடையவர், மகாகுண தேசிகாக்கிரிய, தேசிகர்கள் ஆச்சாரியர்களுக்குள்ளே அக்ரேசராக சிரேஷ்டராக இருக்கக்கூடியவரான பூராதிநாத, அவர் பூராதிநாதர் இருக்காரு, அவர் பூராதிநாத கதிதாக்கில நைச்சிய பாத்திரம். அவளே என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, தன்னை இவ்வளவு இவ்வளவு மகாகுணம் படைத்த புறத்தாழ்வான் வரதராஜ ஸ்தலத்துலாம் தெரிவிக்கிற, நான் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, நான் ரொம்ப கூரன், எனக்கு ஆத்ம குணங்கள் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நம்ம முன்னாடி இந்த 4 ஸ்லோகங்கள் பார்க்கும் போதும் பார்த்தோம், எப்படி நைச்சான சந்தானத்தை மத்த ஆச்சாரியர்கள் எல்லாம் பண்ணிக்கிறா அப்படின்னு பார்த்தோம். ஆழவந்தார் என்ன, அதை அடுத்து சொல்ல போறார், ஆழவந்தார் என்ன, புறத்தாழ்வான் என்ன, இவாள்லாம் செய்த நைச்சான சந்தானத்தை பார்த்தோம். அப்படி அவ பண்ணின நைச்சான சந்தானம் எல்லாமே அவளுக்காக இல்ல. நைச்சான சந்தானம்லாம் எப்படி தெரியுமா, இவாள்லாம் ரொம்ப நைச்சான சந்தானம் பண்ணிக்கிறா, ஐயோ இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், அவளுக்கு எல்லாம் இது சேரவே சேராது, மனவாள மாமிகள் உள்பட சேராது. அதெல்லாம் எதுக்கு பண்ணிண்டான்னு பார்த்தோம். நமக்காக நமக்கு பண்ணிக்க வராதுங்கிறதுக்காக நமக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாது. எம்பெருமான இடத்த போய் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா நான் வந்துட்டேன், என்னுடைய புண்ணியம் தான் காரணம்னு சொல்லிப்போம். அத சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இவாள்லாம் சொல்லி காட்டிக்கிறா, ஐயோ இப்படி சொல்ற இடம் இப்படி சொல்லக்கூடாது, இந்த மாதிரி எம்பெருமானாரே எல்லாம்னு சொல்லிக்க வேண்டி இருக்க, நாம போய் நம்முடைய ஒரு பெரிய ஒரு இதால பெரிய மேதாவிலாசத்தால நான் பண்ணிண்டேன் அப்படின்னு நான் போய் சொல்லிண்டா எப்படி இருக்குமோ,
அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவள்லாம் தன்னை பத்தி நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறான். அப்போ கதிதாகில நைச்சிய பாத்திரம் இப்படி கூறத்தாழ்வான் சொன்ன எல்லாமே ஏஷா அகமேவ, ஏஷோகமேவ, ஏஷா அகமேவ, அதெல்லாம் அவளுக்கு சேராது, எனக்கு தான் சேரும். இது ஃபுல்லா இந்த பூரா நைச்சியானுசந்தானம் பன்னெண்டாவது நைச்சிய பாத்திரம் பூரா அகமேவ ஏஷோகமேவ, என்னை தவிர்த்து வேற யாரும் கிடையாது, எனக்குதான் எல்லாம் சேரும் அப்படின்னு சுவாமி சொல்லிக்கிறார். அது எதுக்கு நாம சொல்லிக்கிறதுக்காக அப்படி சொல்லிக்கிறார். ஏன்னா நான் நீச்சன், நான் நீச்சன் அப்படின்னு ஆள வந்தார் சொல்லிக்கிறார். என்னை போல நான் உலகம் பூரா தேடி பார்த்துட்டேன், என்னை போல நீச்சன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறார். அதான் என்னை போல் பிழை செய்வார் எவ்வளவு உண்டோ அது மாதிரி புனகா ஜெகத் தத் ஈதிருஷா, என்ன போல இந்த மாதிரி அகமேவ நான் மட்டும்தான், சரி என்ன மாதிரி வேற யாராவது இருக்காளா அப்படின்னு பார்த்தேன், யாரும் கிடையாது. என்ன மாதிரி தத்து அந்த மாதிரி தத் ஈதிருஷா, என்ன மாதிரி ந புனகா ஜகத் தத் ஈதிருஷா, ஜகத்து பூரா அப்படிப்பட்ட இன்னொருவர் கிடையவே கிடையாது, எல்லாம் நான் தான் அப்படின்னு ஒரு பெரிய பேரு. பகவானுக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒத்துமை இருக்கு. என்ன ஒத்துமை? அவனுக்கும் நான் சமஷ்ட அபியதிகஷ்ட திருஷ்யத்தேன்னு சொல்றது சாஸ்திரம். எம்பெருமான போல அவனை காட்டி அவனை பார்த்தா அவனை போல ஒருத்தர் இன்னொருத்தர் கிடையாது, எம்பெருமான போல இன்னொருத்தர் கிடையாது. நான் சமஷ்ட அபியதிகஷ்ட, அவரை விட மேம்பட்டவனும் கிடையாது. ஏன்னா ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் கிடையாதுன்னா அவரை மேம்பட்டவா இருக்கலாம் இல்லையோ. நான் சமஷ்ட அவரை போல அவருக்கு சமானமானவர்களாகவோ அவரை விட்ட மேம்பட்டவர்களாகவோ யாரும் கிடையாது அப்படின்னு எம்பெருமான சொல்றோம். நமக்கும் எம்பெருமானுக்கும் அந்த ஒத்துமையை வச்சுக்கலாம். நம்ம போலயும் யாரும் உலகத்துல கிடையாது, நம்ம விட தாழ்ந்தவா யாரும் கிடையாது. எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரே சமானம் என்னன்னா அவனுக்கு நிகரானவர்களும் கிடையாது, அடியனுக்கு நிகரானவர்களும் கிடையாது. ஏன்னா என்ன வித்தியாசம் அதுல? அவனுக்கு நிகரான குணத்தை உடையவர்கள் யாரும் கிடையாது, அவனை விட மேம்பட்டவர்கள் யாரும் கிடையாது. ஆனா ஆத்ம குணங்களை பார்க்கும்போது, பண்ணின பாப்பத்தை பார்க்கும்போது, நைச்சானுசந்தானம் அதாவது நைச்சம்னா உண்மையான விஷயங்கள்ல பார்க்கும்போது நம்ம விட நமக்கு சமானமா பாபம் பண்ணவா யாரும் கிடையாது, என்னை விட தாழ்ந்தவர்களும் யாரும் கிடையாது. அதைத்தான் தெரிவிக்கிறார். ந புன ஜெகத் ஈதிருஷ ஜெகத் தத் ஈதிருஷாத்து, யாரும் கிடையாது. தத்து ஈதிருஷா தத், என்னை போல யாருமே கிடையாது. ராமானுஜஸ்ய ராமானுஜரிய கருணைவது மத்கதிஸ்தே, ராமானுஜர் எம்பெருமானார் அவருடைய கருணையை தவித்து கருணைவது மத்கதிஸ்தே, என்னுடைய பாபத்துக்கு எல்லாத்துக்கும் எம்பெருமானாரினுடைய கருணையை தவித்து வேறு எதுவுமே கிடையாது. அதான் இந்த கூட இந்த 4 ஸ்லோகங்கள் தான் ஆர்த்தி பிரபந்தத்துல தெரிவிக்கிறார். இந்த உலகில் பொருந்தாம ஏதும் இல்லை, அந்த உலகில் போக ஆசை இல்லை. கீழே தெரிவித்தாரு, இந்த உலகு இப்படி இருக்கு, தாபத்ரயி ஜனித துக்க, அதுல கூட எனக்கு அப்படியே இதுல ஆசை இருக்கு, அதை நீர் போக்கி அருள வேண்டும் அப்படின்னு தான் பாடுற. அதுல தெரிவிக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, தென்னரங்கர் இருக்கார் இல்லையோ, அவர் எம்பெருமான் பெரிய கருணையை படைத்தவர். எம்பெருமாள் கருணை சொல்லில் அடங்காது. ஒன்றரடி புரியாழ்வார் திருமாலையில சொல்றார், இப்படி காத்துன்னு இருக்கான், வெறும் பேரை மட்டும் சொன்னாலே போதும், அந்த பேரை சொன்னதுக்காகவே எல்லாத்தையும் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய கருணை கூட என்ன ரட்சிக்காது. அவனுடைய கருணையை காட்டிலும் பெரியதான பாபத்தை உடையவனாக நான் இருக்கிறேன். உம்முடைய கருணையை தவித்து உம்முடைய ரட்சணத்துக்கு இலக்காவதை தவித்து எனக்கு வேறு உபாயம் கிடையாது. பேரொன்னு மத்தில்லை நின் சரணன் நீ, பேரடித்த பேரொன்னு மத்தில்லை நின் சரணன் நீ, உம்முடைய கருணை உம்முடைய திருவடி, அதை தவித்து எதுவுமே எனக்கு கிடையாது, வேற எந்த புகலிடமும் கிடையாது. ராமானுஜஸ்ய கருணைவது மத்கதிஸ்தே, கருணை மட்டுமே ஏவ து, அது மட்டுமேதான் மத்கதிஹி ஏது மத்கதிஸ்தே, என்னுடைய கதிக்கு ஹேத்துவாக இருக்கும். தென்னரங்கர் தமக்காமோ, தேவியர்கட்காமோ, சேனையர்கோன் முதலான சூரியர்கட்காமோ, மன்னிய சீர் மாறன் அருள்மாறி தனக்காமோ, மத்துமுள்ள தேசியர்கள் தங்களுக்குமாமோ. தென்னரங்கர் தமக்காமோ, நம்பெருமாள்
அவருடைய கருணையை காட்டிலும் மேம்பட்ட கருணை கிடையாதுன்னு சொல்லணும். அவருடைய கருணையாலும் என்னுடைய பாபத்தை போக்கிக்க முடியாது. அவ்வளவு பாபம் இருக்கு. பெரிய பெரிய பாப கூட்டம் இருக்கு. அவருடைய கருணையால மட்டும் போக்கிட முடியுமான்னா முடியாது. அவரை காட்டிலும் கருணை படைத்தவள் தேவி. ஏன்னா மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் அப்படின்னு சொன்னா ராமன் எம்பெருமான். மித்திரன் போல, அதாவது நீ எனக்கு சரணாகத்தன்னு வரணும்னு அவசியம் இல்ல, மித்திரனாக வந்தா கூட போதும், நீ என் நண்பன்னு சொல்லிண்டு வந்தா கூட போதும் அப்படின்னா ராமன் எம்பெருமான். பிராட்டி சொல்றா அது கூட சொல்ல வேண்டாம், நீ சரணம்னு கூட சொல்ல வேண்டாம், நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு திருவடி கிட்ட இருந்து அந்த ராட்சசிகளை ரட்சித்து கொடுத்தா பிராட்டி. அதனால தென்னரங்கர் தமக்காமோன்னு நம்பெருமாள் கருணையை விட பிராட்டி கருணை அதிகமானது. தேவியர்கள் காமம் அப்படிப்பட்ட பிராட்டியாலே கூட என்ன ரட்சிக்க முடியாது. ஏன்னா அதையும் காட்டியும் பெரிய பாபத்தை நான் பண்ணிருக்கேன். தேவியர்கள் காமம் அவரால முடியாது. அப்படியே இறங்க இறங்க கருணை பெருகின்றே போகும். சேனையர்கோன் முதலான சூரியர்கள் காமம், நித்திய சூரிகள் இருக்கா, சேனையர்கோன் இருக்கா, அவளோட கருணை பிராட்டியை விட வசந்தது. அந்த கருணையால முடியுமான்னா அவளாலையும் முடியாது. சரி, அவளால முடியாது, கருணைக்கே இருப்பிடம்னு சொல்ல வேண்டிய அவருக்கு வகுளபூஷண பாஸ்கரர் கருணைதான் அந்தகாரத்தை போக்குற கருணையை உடையவர். மன்னிய சீர் மாறன் அருள் மாறி தனக்காமோ, அருள் மாறி அருளே இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியதான மாறன் அவருக்கு ஆகுமோ? அவரால இந்த பாபத்தை, என்னுடைய பாபத்தை எல்லாம் போக்கிட முடியுமா? அவ்வளவு கருணை, ஆழ்வார் கருணை எம்பெருமான் கருணையை விட, பிராட்டி கருணையை விட அதிகமானது. அவரால ரட்சிக்க முடியுமான்னா அதுக்கு கூட நான் ஆளாக மாட்டேன். ஏன்னா அதோட பெருசு என் பாவம். மத்தமுள்ள தேசிகர்கள் தங்களுக்குமாமோ, ஆத்தமொழிகள் என்ன, ஆளவந்தார் என்ன, மத்த ஆச்சாரியர்கள் என்ன, அவளோட கருணை ஏன்னா அப்படியே பரம்பரையா வந்துட்டு இருக்குன்னா சொத்து சேர 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 எம்பெருமான் கருணை, குரு பரம்பரையில எம்பெருமான் கருணை, பிராட்டி கருணை, சேனையர்கோன் கருணை, ஆச்சாரியர்கள் நம்மாழ்வார் கருணைனா அவர் சேர்த்த கருணையானது ஒரு சொத்து பரம்பரையா வந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் இருந்தார், அவர் சொத்தை தன்னுடைய குழந்தையை கொடுத்தார். அவன் அந்த சொத்து இருக்கு, அந்த சொத்தை இன்னும் பெருத்ததாக்கினான். அவனுடைய குழந்தை அவனுடைய சொத்தையும் பெருசாக்கினான்னு அந்த தலைமுறையா வந்துட்டு இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் தன் பங்கு கொஞ்சம் கொஞ்சம் சபைய சொத்தை சேர்த்துட்டே வந்து பெரியதா மகத்தான செல்வத்தை சேர்க்கிற மாதிரி இந்த கருணையாகிற தயையாகிற செல்வத்தை அப்படியே சேர்த்துட்டே வரணும். நம்பெருமாள் கருணை என்ன, அதோட பிராட்டி கருணை தன்னையும் சேர்த்துட்டார். பெருமாள் கருணை பூரா பிராட்டி கிட்ட இருக்கு, தன் கருணையும் இருக்கு. பிராட்டி கருணை பூரா இருக்கு சூரிகளிடத்தே, அது அவர்களுடைய கருணையும் சேர்ந்திருக்கு. அப்படி வந்திருந்தா கூட மத்தமுள்ள தேசியர்கள் தங்களுக்குமாமோ, ஏன்னா நம்மாழ்வார் கருணையோட மிஞ்சிய கருணையை உடையவர்கள். அவள்லாம் கூட என்னுடைய பாபத்தை போக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பாபத்தை பண்ணிருக்கேன். என்னுடைய பிழை பொறுக்க யாவருக்கு முடியும்? இப்படி இவ்வளவு பாபத்தை பண்ணிருக்கேன்னா என்னுடைய பாபத்தை யாரால போக்கிட முடியும்? எதிராஜா, உனக்கண்ணி யான் ஒருவர்க்காகவே, உம்மை தவித்து நான் யாருக்கும் ஆக மாட்டேன். நீர் ஒருத்தர் தான் எனக்கு ரட்சகனாக இருக்க முடியும். ஏன்னா அவ்வளவு பாபத்தையும் போக்கி கொடுக்கக்கூடியதான கருணைக்கு நீர் ஒருத்தரே இருப்பிடமாக இருக்கிறீர். ராமானுஜஸ்ய கருணை கருணைவது மத்கதிஸ்தே, ராமானுஜாய அப்படின்னு ராமானுஜஸ் எம்பெருமானார் இருக்காரு, எம்பெருமானாரினுடைய கருணையை தவித்து ராமானுஜரிய கருணைவது மத்கதிஸ்தே, எம்பெருமானாரினுடைய கருணையை தவித்து வேறு எதுவும் எனக்கு ஹேத்துவாக ஆகாது, எனக்கு புகலிடமாக ஆகாது அப்படின்னு பாடக்கூடிய ஆச்சரியமான 14வது ஸ்லோகம். வாசா மகோச்சர மகாகுண தேசிகாகிரிய கூராதிநாத கதிதாகில நைச்சிய பாத்திரம் ஏஷோகமேன புனர் ஜெகதீதுஷா சத்து ராமானுஜஸ்ய கருணைவது, ராமானுஜாரிய கருணைவது மத்கதிஷ்டே அப்படின்னு பாடக்கூடிய ஆச்சரியமான 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலிருந்து எம்பெருமானாருடைய கருணையை பத்தியே, எம்பெருமானார் நமக்கு பண்ணக்கூடிய கிருஷி, அவருடைய கருணை அதுவே நமக்கு உத்தாரகம், அதுவே நமக்கு புகலிடம் அப்படின்னு தெரிவிக்க போறார் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்களாலும். அதை கேட்டு அது அடுத்த வாரங்கள்ல நாம அது என்ன விஷயம்னு பார்ப்போம். அதை கேட்டு அனுபவிக்க வேண்டும் பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஏதாவது சம்சயங்கள் இருக்குன்னா அதை பத்தி
கேக்குறதா?